கிராமத்துலலாம் இப்படிலாம் உட்காந்து கேட்க மாட்டாங்க. பாய் படுக்க போட்டு படுத்துருப்பாங்க. சில கிளவி வந்து வெத்தலை வாக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு கிளவி என்கிட்ட கேட்டுச்சு, அவளுக்கெல்லாம் நீ மணி அடிச்சில்ல, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. அது பாருங்கள் எவ்வளோ இயல்பாக கேட்குதுன்னு. நான் சொன்னேன், நான் மனசுக்குள்ளே மணி அடிச்சிருவேன். ஏன்னா வகுப்பில் நான் பாடம் நடத்துகிறப்ப பார்த்துருக்கேன். சில பேர் முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சி போடலாம். சில பேர் கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில பேர் கழட்டி ஆட்டி பார்ப்பேன், ஓடுதா ஓடலையான்னு. ஒருத்தர் ரொம்ப நேரம் கடிகாரத்தை பார்த்து காலண்டரை பட்டிருக்கேன். பங்குனியா சித்திரையா இவர் வந்தது என்றைக்கு வந்தார்? 30 நாள் அவரே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த மத்தியானம் 2 to 3 ஒரு வகுப்பு இருக்குங்க, செத்து கூட போகலாமான்னு யோசிப்பாங்க சில பேர். அப்புறம் வேணான்னு முடிவு பண்ணிடுவாங்க, இருக்கட்டும் பார்ப்போம், இதெல்லாம் இப்போ வாழ்க்கையில் துன்பம் வரதான் செய்யும் அப்படின்னு. என்ன பரவாயில்ல, பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்காள் அப்படி ஈர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நம்ம அசரப்படாது. அது இந்த காலத்தில் என்ன தெரியுமா கஷ்டம், வினாடி நேரத்தில் மாற்றிடுறாங்க ரிமோட் கண்ட்ரோலை. அப்படி சில பேர் அதுலேயே ஏறி உட்கார்ந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். எங்கேயும் நகலை விடாமல் இருக்கணும்னா சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கணும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமளிப்பதாம் சொல் தான் வார்த்தை. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க, கேட்டார்னு அவர் என்ன போடுறாருன்னு இறந்த காலத்தில் போடுறார். இலக்கண நடத்துகிறேன்னு பயந்துடாதீங்க. கேட்பார் எதிர்காலம், கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிகழ்காலம். கேட்டார்னா என்ன தெரியுமா, அவன் ஏற்கனவே உன் பேச்சை கேட்டிருந்தாலும் கூட இந்த ஆள் நல்லா பேசுவான்டான்னு திரும்ப வந்து கேட்க வர வைக்கிறீல்ல, அதான்டா பேச்சு அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் பொருள் யார் எழுதுறா தெரியுமா, பரிமேலழகர் எழுதுறாரு. இது அதாவது திருவள்ளுவருக்கு இணையான உரையாசிரியர் யாருன்னு கேட்டால் பரிமேலழகர். அவர்கிட்ட சில மாறுபாடுகள் குறைபாடுகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவர் 2000 ஆண்டுக்கு முந்தி, இவர் 1000 ஆண்டுக்கு முந்தி. ஆனாலும் கூட அறிவு அப்படி இருக்கும், அவருடைய சிந்தனையை அப்படியே வாங்கி பிரதிபலிக்க அவர்களால் தான் முடியும், உரையாசிரியர்களால் தான் முடியும். உரையாசிரியர்கள் யாருமே படிக்கிறது இல்லைங்க, அது பெரிய கஷ்டமாக இருக்குது. படித்தா தான் நமக்கு தெரியும். எப்படி சுருக்கமாக சொல்லணும், அதான் கேட்டுக்கிட்டு இருக்க ஆளை கட்டி போடணும். கேளாருன்னா யாருன்னு கேட்டால் கேட்காதவங்க மட்டும் இல்லைங்க, பகைவர்களுக்கும் கூட விரும்புகிற மாதிரி பாட்டு இது பண்ணணுமா, பேசியிருக்கணுமா. அவன் பேச்சை கேட்காம போயிட்டு அப்படின்னு நம்ம எதிரி நினைக்கணுமா. அண்ணா பேசுகிறப்ப சில பேர் சொல்லிட்டே போவாங்களாம், நாத்திகன் தான் பேசுகிறான்னு போய் நன்னா பேசுகிறான்னு போய் அப்படின்னு போவாங்களாம். பேசுகிறது நாத்திகன் தான், ஆனால் கேட்டால் நல்லா இருக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பேச்சு உட்காந்துருக்கால கட்டி போடணும். ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது. ஏன்னா இவ்வளோ மோசமாக பேசுகிறவன் இருக்கானா. ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாக ரயில் டோக்கி ஓடினான். அந்நேரம் இப்படி ஒரு பேச்சு கேட்டான், யூட்டர்ன் எடுத்து வந்து உட்காந்துட்டான். அவரே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பேசி முடிக்கும் டமார் காலில் விழுந்து கும்பிட்டு இப்படி சொன்னேன், வணக்கம் சொன்னான். என்னான்னு கேட்டார், சாக தெரிஞ்சேன் தற்கொலை பண்ணி, உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். இவர் அவனை கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டார். அவ்வளோ நல்லா பேசுனியா, இப்போ பேசுனா உன் தற்கொலையை தடுத்துட்டான், ஏன் திரும்பி வந்த, நீ எல்லாம் உயிரோடு இருக்க நான் இடம் சாகணும் அப்படின்னா, நீ பேசியே கொள்கிற, நீ இருப்ப நான் சாவிடா, அப்படி இருக்கக்கூடாது. சரி, இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் தெரியுமா, இது உங்களை தயார் பண்ணுறதுக்காக. ஏன்னா 18வது ரீலில் சில சமயத்தில் பாட்டு வைப்பாங்க, அண்டங்காக்கா கொண்டாக்கா டங்கு டங்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க அப்படியே. அதே மாதிரி எம்ஜிஆர் படங்களில் அந்த ஒரு படம் முடிய போகிறப்போ ஒரு சிலம்பு சண்டை போடுவார், அடித்து எந்திரிச்சு உட்காந்து. இது என்னன்னு கேட்டால் கவன ஈர்ப்பு தாங்க, வேறு வழி இல்லைங்க. இது செஞ்சு தான் ஆகணும். கேட்க வைக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் ஒன்று. பாரதிதாசன் பேசுகிற போது பாரதிதாசனம் சொல்லணும், சொல்கிறத கேட்கணும், கேட்க வைக்கணும். சமைச்சிட்டோம், பரிமாறணும், நீங்கள் சாப்பிடணும், அதுதான் முக்கியம். இது முக்கியமான ஒன்று. இப்போ கூட எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் கூட சில கவிதைகள் பார்த்தா நம்மளை அப்படியே ஒரு உழுப்புழுப்புது. 4 நாளைக்கு முதல்ல முகநூலில் ஒரு கவிதை பார்த்தேன், என் இறங்கும் இடத்தை மாற்றிவிட்டால். அந்த கவிஞர் பேர் தெரில, அவர் ரமேஷ் நாடனும் என்னமோ ஒரு பேர் போட்டிருந்தது. இந்த கவிதை புரியுதான்னு பாருங்கள். என் இறங்கும் இடத்தை மாற்றிவிட்டால் பேருந்தில் இடையில் ஏறிய பயணி ஒருத்தி, அவ்வளோதான். நம்ம பேருக்கு புரியலை, அதனால் பிரச்சனை இல்லை. அது கூட பாருங்க, பாதியில் ஏறிய பயணி ஒருத்தி, அவ்வளோதான். என் இறங்கும் இடத்தை மாற்றிவிட்டால் எவ்வளோ. இதை நீங்கள் வெறும் பேருந்து பயணம்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கையே புரட்டி போட்டான். அதான் உண்மை. பஸ்ஸில் கண்டக்டர் ஒரு பையன்கிட்ட கேட்டார், எங்கே போகிறாரு, இந்த பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு இருக்கான். ஏன்னா அந்த பிள்ளை எங்கே இறங்குன்னு அவனுக்கு தெரியாது.
அதனால் கடைசி வரைக்கும் கூட போயிடும்ட்டான். ஒரு தடவை நான் பார்த்தேன், ஒருத்தன் வேகமாக ஓடி பஸ்ஸில் ஏறிட்டு அதே வேகமாக கீழே குதிச்சான். நான் அவனை கூப்பிட்டு என்ன மாறி ஏறிட்டான்னு கேட்டேன். இல்லை பூரா ஆம்பளையாக இருக்காங்க அப்படின்னா. அது ஜென்ஸ் பஸ் போல் இருக்குது. அதை பார்த்த உடனே அப்படி குப்புற விழுந்துட்டான். இருக்கட்டும், ஒரு கவிதையை சொல்கிற போது அப்படியே உள்வாங்கக்கூடியது. இந்த கவிதை புத்தகத்தோட பேர் பார்த்தேன் நான், தட்ட வேண்டாம் திறந்தே வைத்திருக்கிறேன். பேரை பாருங்களேன், தட்ட வேண்டாம் திறந்தே வைத்திருக்கிறேன். எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? கவிதை ஊற்றி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது இருந்தால் தான் நம்ம ரசனையோடு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்காக சேர்த்ததெல்லாம் கவிதையாகக்கூடாது. பொங்கல் தீபாவளி வந்தால் நான் கிடுகிடுன்னு நடுங்குவேன். செல் வெடிக்கிற அளவுக்கு கவிதை எழுதுவாங்க. பார்த்து பயப்படணும் அப்படியே. அது என் மேலெல்லாம் இறக்கமே காட்ட மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்க அத்தனை பேர் அனுப்பிடுவான். ஒரு கவிதை அனுப்பியிருந்தேன் எனக்கு. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி கவிதை கிடைக்காது. லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறுனா ஜூஸு. இதை படித்த நீ லூஸு அப்படின்னு போட்டிருந்தான். இப்போ தான் நல்லா கைதட்டுருக்கேன். நான் பார்த்தேன், இன்னும் வரைக்கும் நான் கைதட்டுங்கன்னா ஒன்றும் கைதட்டலை. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை ஏன் நீ படித்த அப்படின்னு. அம்புக்குறி போட்டிருக்கேன்ல படிக்க சொல்லி இந்த கீழே கூப்பிட்டு வர்றாங்க. அப்படியே சில பேர் புத்தகத்தில் நண்பா 7ஆம் பக்கம் பார், 30ஆம் பக்கம் பா, கடைசியில் பார்த்தா இதை படித்தவன் முட்டாள் அப்படின்னு போட்டு வச்சுருப்பான். நம்ம அதை படிக்கத்தான் அப்படி நேரம் பின்னாடியே போயிருப்போம். சரி, இப்போ பாரதிதாசனுடைய படைப்புகளில் விஞ்சி நிற்பது தமிழ் உணர்வா சமுதாய உயர்வா? அதில் தமிழ் உணர்வே என்று பேசுவதற்காக வருகிற டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. நனிநாகரிகமாக பேசக்கூடிய பேச்சாளர். மேடை பேச்சுக்காக யாரையாவது கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது தேவையும் இல்லை நமக்கு. இங்கே மதுரையில் நகைச்சுவை மன்றம் வச்சுருக்கோம். இங்கே எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அதில் என்ன தெரியுங்களா சொல்லிக் கொடுப்போம் பிள்ளைகளுக்கு? குழந்தைகள் தான் வருவாங்க. அமங்கலமாக பேசாத, ஆபாசமாக பேசாத, பிறர் மனம் நோக பேசாத, நகையுள்ளும் இன்னான் நான் திருவள்ளுவேன், பிறர் மனம் நோக. இதுதான் ஜோக்கு. இது 3 தான் நடக்குது இப்போ. அது ஆச்சரியம். இந்த 3ஐயும் வச்சுக்கிட்டு தான் ஜோக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நகைச்சுவை சொல்கிற போது அமங்கலமாக பேசக்கூடாது. திருமண வீடுகளில் பேச போகிறோமா அதுக்குரிய முறையோடு பேசணும். ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், கல்யாண வீட்டில் அந்த பேச்சாளர் வாழ்த்துறை, மணமக்களுக்கு ஒன்று எச்சரிக்கிறேன். முதல் வார்த்தை, திருமணம் என்பது பெரிய காடு, அங்கு சிங்கம் உண்டு, புலி உண்டு, ஓனாய் உண்டு, கரடி உண்டு. மணமகன் அடுக்கிறான், இதெல்லாம் சொல்லாமலடா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்படியா பேசுவாங்க? அதே மாதிரி என்ன, ஆபாசமாக பேசக்கூடாது. பிறர் மனம் நோக பேசலன்னா ஒரு குறைபாடை கூட சுட்டி காட்டக்கூடாதுங்க. ஒன்றும் இல்லைங்க, 6 வகை சுவைகளில் கசப்புன்னு இருக்குது. பாகற்காய் கசக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு நியாயப்படி என்ன பேர் வச்சுருக்கணும்? கசப்பு காய் தானே பேர் வச்சுருக்கணும். ஆனால் தமிழை அப்படி வைக்கலைங்க. பாகு அல்லாத காய் அப்படின்னா, இனிப்பு அல்லாதது கசப்பு. பாகுன்னா என்ன? பாகு ஜாம். ஆமாம். அப்போ பாகு அல்லாதது இது இனிக்காது, ஆகவே இது பாகற்காய். எப்படிப்பட்ட நாகரிகமான தமிழர்கள் பாருங்கள். விஜயசுந்தரி அவர்கள், அதே போல் அவரோட சேர்ந்து பேச இருக்கின்ற செல்வி ஹேமாவதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் தமிழ் உணர்வேன்னு பேச இருக்கிறாங்க. இல்லை, சமுதாய உயர்வு தான் அவருடைய கவிதைகள் இருந்தது. ஏன்னா இப்போ ஏன் கவிதை எழுதுறீங்கன்னு யாராவது கேட்டால் அது இல்லைங்க, ஒன்றும் இல்லை, அது எழுதியாக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை காட்டில் என்னென்னா, எனக்கு இந்த முன்னுரை எழுதுறதுக்குன்னு தினம் 2 புத்தகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதை பார்த்தாலே நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். அதில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஒரு முன்னுரை எழுதி தர முடியுமா அப்படின்னாரு. என்ன கவிதையா கட்டுரையா எதுன்னு நான் தீர்மானிக்கலை. இனிமேல் தான் எழுத போகிறேன். முன்னுரை தர்றேன்னு சொன்னீங்கன்னா பார்ப்போம். எப்படி பாருங்கள், இனிமேல் தான் அவர் யோசிக்க போகிறாராம். கேலியெல்லாம் கிடையாது, அன்றாட நான் படுற அவதிகளில் இது ஒன்று. இது நான் சங்கடமாக சொல்லங்க. கவிதை எழுதுகிற போது எவ்வளோ பயப்படணும். குட்டுதற்கோ பிள்ளைப்பாண்டியன் இங்கில்லை, காதை குறும்பி அளவாய் எட்டிய அளவுக்கு அறுப்பதற்கு வெள்ளி இல்லை. இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னா வன்முறையாளர்கள் தான். பார்த்தா தப்பாக பாடினா எழுத்தாணி கொண்டு நங்குன்னு ஒரு குத்து. என்ன அவர் கொலைகாரரா? இல்லை, தமிழ் கொலை பண்ணேன்னு கொண்டு விடுவேன், அதுதான் முக்கியம். என்னை விடு, தமிழில் தப்பு விட்டேன்னா அடிப்பேன், அதுதான் முக்கியம். ரொம்ப அற்புதமாக உயர்வே என்று பேசுவதற்காக நம்முடைய 4ஆம் தமிழ்ச்சங்கம், அதாவது பாண்டித்துரை தேவர் அவர்கள் உருவாக்கிய 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய அந்த
துணை முதல்வர், நல்ல பேச்சாளர், நாடெங்கும் உலகெங்கும் பயணப்படுகின்ற பேராசிரியை டாக்டர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில் நடந்தது. அதில் அந்த உலகத்தையே மிரட்டின பேச்சாளர்களில் ஒருவர் யாருன்னா அவர் தான் இங்கே வந்திருக்கக்கூடிய பாலு ஆனந்த் அவர்கள் இங்கே இருக்கிறாரு. பாருங்கள் எப்படி தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. இதுவே பேச்சு போட்டி மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இவர்கள் இருக்காங்க. இதில் மாணவர்கள் 2 பேர், 2 பேராசிரியர்கள் இருக்காங்க. அருமையான தலைப்பு. பாரதிதாசனை பற்றி நமக்கு தெரியாது இல்லை. ஒரு செய்தி சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலான்னா, அவர் வேலை பார்த்தது பாண்டிச்சேரியில். கனக சுப்ரத்தனம் அவருடைய பேர். 1891 அவர் பிறக்கிறாரு. தமிழாசிரியராக பணிபுரிகிறாரு. யாரும் செய்யாத ஒரு பணியை அவர் செஞ்சாருங்க. என்ன அப்படின்னா, அந்த பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு அரசாங்கத்தினுடைய ஆட்சி இருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்தவாசிங்கிற இடத்துல சண்டைன்னா அப்படி ஒரு சண்டை. பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும். எதுக்கு தெரியுமா? நம்மளை யார் வச்சுக்கிறதுன்னு, இந்தியாவை யார் வச்சுக்கிறதுன்னு. ஒருத்தன் பாரிஸ்லேருந்து வந்திருக்கான், ஒருத்தன் லண்டன்லேருந்து வந்திருக்கான். 2 பேரும் நம்ம வீட்டு வாசலில் சண்டை போடுறாங்க, நம்மளை யார் வச்சுக்கிறதுன்னு. நம்ம பேசாமல் இருந்திருக்கோம். சரி, நமக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் அதனுடைய சிறப்புகள் தெரியும். அப்புறம் ஃப்ரெஞ்சு அங்கிட்டு போயிடுச்சு. நம்முடைய லண்டன்காரர்கள் நம்மளை ஆள தொடங்கினாங்க. அந்த வந்தவாசி போரில் ஜெயிச்சது ராபர்ட் கிளைவ். அதனால் இவர் என்ன பண்ணார்னா, அங்கே அந்த பாரிஸில் இந்த நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடுற மாதிரி 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடுவது அந்த காலத்து வழக்கம். இந்தியா முழுக்க எடுத்த உடனே எப்படி நம்ம தேசிய கீதம் பாடுறோமோ, தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோமோ, அது மாதிரி 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வாழ்த்து பாடணும். இது பாண்டிச்சேரியிலையும் நடந்திருக்கு. எல்லோரும் பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க, யாரும் கவலைப்படலை. ஆனால் பாரதிதாசன் மட்டும்தாங்க சொன்னார். பிரெஞ்சு நாட்டு மன்னருக்கே கடிதம் எழுதுகிறார். எப்படி தெரியுமா? எங்களை ஆளுவது நீங்கள் தான், பிரெஞ்சுக்காரர்கள். அப்படி இருக்கிற போது உங்களை வாழ்த்தி நாங்கள் பாடினால் நியாயம், எங்களை வாழ்த்தி நாங்கள் பாடுவோம், தமிழுக்கும் அவதென்று பேர் என்று நாங்கள் பாடுவோம். ஏன் அந்த 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய பாட்டை நாம் பாட வேண்டும்? உடனே மாற்று அறிக்கை வந்ததுங்க. இனிமேல் நம்முடைய நாட்டு பாடலை பாடலாம், அதை பாட வேண்டிய அவசியமில்லை என்று இந்த ஆணையை வாங்கி கொடுத்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் பாரதிதாசனுக்கு உண்டு. இதை எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? தமிழ்வாதியாருக்கு ரொம்ப அப்பாவி, அவங்க எங்கேயும் எந்த வேலையை அதெல்லாம் இல்லைங்க. அன்றைக்கி ஒரு புலவன் இருந்தான். எப்படி 2 மன்னர்கள் சண்டை போடுறப்ப, டேய் சண்டை போடாங்கப்பா, நீ சண்டை போட்டால் செத்து போகிறது யார்? உன்னுடைய குடிக்கு பெருமை என்னாகும்? தோத்தா உங்கள் இதில் ஒரு ஆள் தான், நான் தம்பி 2 பேரும் சண்டை போட்டிருக்கேன், யார் தோத்தாலும் ஒன்று குடி தானே தோக்க போகுது, வேண்டாம் நிப்பாட்டு. 2 மன்னர்களை சந்து செய்வித்தல்னு பேர். சந்து செய்வித்தல்னு என்ன என்றால், சந்தில் வச்சு அடிக்கிறதுன்னு நினைக்கப்படாது, சமாதானம்னு அர்த்தம். பாருங்கள் எப்படியெல்லாம் மாறிப்போச்சு. நாற்றம்ங்கிற அற்புதமான சொல்லு, நாற்ற துளாய்முடி நாராயணன் நம்மாள் ஆண்டாள் சொல்கிறான்னா அது வாசனைங்கிற பொருள். அது இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு? அது வேறு மாதிரி பொருளாகி போச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் கல்லூரிகளில் வேலை பார்க்குறப்ப பார்ப்போம். இப்போ நாங்கள் மாணவர்களுக்காக ஏதாவது இது கொடுப்போம். அப்போ எழுத சொல்லுவோம், எழுத்து பயிற்சிக்காக. அதில் ஒரு வாத்தியார் ராமன் காட்டுக்கு போனான்னு சொல்லியிருக்காரு. பின்னாடி இருந்து ஒருத்தன் ராமன் காட்டுக்கு அப்படின்னு இருக்கான். இவர் உடனே சரியாக கேட்கலையாக்குன்னு நினச்சி கிட்ட போய் போனான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவன்கிட்ட பேனாவும் இல்லை நோட்டும் இல்லை, எழுதுகிற மாதிரி இன்ன வரைக்கும் ஆக்ட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் அப்படி தள்ளி கூட வந்து உட்காந்துக்குங்க, கேட்டுக்குங்க. அதனால தான் சரியாக கேட்கலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏன்னா நான் ஒரு கூட்டத்தில் கேட்டேன், பின்னாடி கேட்குதான்னு கேட்டேன். அங்கே இருந்து ஒருத்தர் கேட்கலை பரவாயில்ல அப்படின்னாரு. அதை காட்டில் என்ன தெரியுமா, அதில் முன்னாடி உட்கார்ந்த ஒரு 4 பேர் அங்கே கேட்கலையாமே அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. அதாவது அவங்களுடைய வருகையின் நோக்கம் என்னன்னா, ஒரு செய்தி காதில் விழுந்துடக்கூடாது. அதெல்லாம் இருக்குது, இருக்கட்டும்.
இன்னொரு அருமையான செய்தியை சொன்னாங்க. அந்த பாவேந்தருடைய பாரம்பரியத்தை அவர் உருவாக்கிட்டு போனார்னு சொன்னாங்க பாருங்கள். இன்னொரு கவிஞர் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற காலத்தில் ஒரு பரம்பரை இருக்க வேண்டும்னு சொன்னால் அது சாதாரணம் கிடையாதுங்க. இதோ பாலு ஆனந்த் வர்றாங்க, நீங்கள் வாங்க. பாரதிதாசன் படைப்புகளில் விஞ்சி நிற்பது சமுதாய உயர்வு அப்படிங்கிறதா எங்கள் அணியினுடைய வாதம். பொதுவாக யார் கவிஞன் அப்படின்னு கேட்டால் அதற்கு சில வரையறை கொடுக்குறாங்க. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மாற்றிவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன், தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிடை பாடுபவன் கவிஞன் அல்லன். அப்ப யாரு தாங்க கவிஞன் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய நாட்டின் மீட்சிக்காக பாடுபவன் எவனோ அவன்தான் கவிஞன் அப்படின்னு யார் சொன்னாங்க தெரியுமா? திராவிட இயக்கத்தின் வானம் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய முடியரசனார் சொன்னாருங்க. முடியரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய பாட்டு பரம்பரையில் வந்த ஒரு கவிஞர். அற்புதம். இந்த இடத்துல தான் பாரதிதாசன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதி கிட்ட இருந்து வந்த ஒரு சுடர். இந்த பாட்டு பரம்பரை எப்படின்னு கேட்டா, அந்த அக்கினி குஞ்சில் இருந்து வந்த காற்றின் பொறிகள். அதெல்லாம் இந்த சமுதாய உயர்வு அப்படிங்கறத தான் பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளில் எடுத்துக்கொண்டாருங்க. இதுக்கு அவர்கிட்டயே சாட்சி வேணுமா வேணாமா? அவரே சொல்றாரு. இதை எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான், ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், காடும் கழனியும் கார் முகிலும் என் கவனை கவர்ந்திட எத்தனைக்கும். இத்தனை காட்சிகள் அவர் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. எதை எடுத்துங்க எழுதுறது அப்படின்னு ஒரு குழப்பம். தோகை மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இவ்வளவு விஷயங்களும் சொல்லிட்டாங்க. ஆனா அவர் என்ன எழுதினாரு தெரியுமா? இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள எம் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாகி என் ஆவியில் வந்து கலந்ததுவேன்னு எழுதுறேன். என்னோட மக்கள் எல்லாம் தூக்கத்துல இருக்காண்டா, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நான் அதைத்தான் பதிவு செய்வேன்னு ஒரு கவிஞர் சொன்னார்னா, மொழி என்பது கருவி, அதற்குள்ளாக இருந்த பாடுபொருள் எதுன்னு கேட்டா சமுதாய உயர்வு தான். நடுவர் அவர்களே, இந்த இடத்துல தான் அவருடைய பெண் பாத்திரங்கள் எடுத்து பாருங்க. பாரதிதாசன் மாதிரி பெண்மைக்கு உயர்வு கொடுத்த ஒரு கவிஞனை இந்த பாரிலே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் எடுத்து பாருங்க நடுவர் அவர்களே, எவ்வளவு பாத்திரங்கள் அவருடைய இதுல. வஞ்சி, சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் வரக்கூடிய வஞ்சி, புரட்சி கவியில வரக்கூடிய அமுதவள்ளி, வீரத்தாயில வரக்கூடிய விஜயா, குடும்ப வழக்கில் வரக்கூடிய தங்கம் நகைமுத்து, காதலா கடமையால வரக்கூடிய கிள்ளை, தமிழச்சியின் கத்தியில் வரக்கூடிய சுப்பம்மா, பாண்டியன் பரிசுல வரக்கூடிய அன்னம், எதிர்பாராத முத்தத்தில் வரக்கூடிய பூங்கோதை. இத்தனை பாத்திரங்களும் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, அத்தனை பெண்கள் பேருங்க யோசிச்சிருக்காரு பாருங்க, சாதாரண இல்ல. இத்தனை பாத்திரங்களை எப்படி படைச்சிருப்பாரு தெரியுமா பாரதிதாசன்? ஆண்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய பாத்திரமாக அத்தனை படைச்சிருப்பார். அருமை, அதான் சிறப்பு. பெண்ணுரிமையை நாட்ட வந்த பேரரசுன்னு கேட்டா அது பாவேந்தர் தான். இந்த இடத்துல வஞ்சி ஒரு அழகான கவிதை சொல்லுவா. அந்த இடத்துல சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்ல, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீருமட்டு பேசு திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பேன்னு பேச வைத்தது பாரதிதாசனுடைய பெண்ணுரிமை சிந்தனைகள் தான். இங்கே இருந்தது அவருடைய சமுதாய உயர்வுங்க. இன்னொரு வார்த்தை வஞ்சி குறிப்பிடுவாள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலையை அப்படியே சொல்லக்கூடிய வரிகள். சித்திர நிகர் பெண்டீர்களை சீரழிக்கும் பாரதனர் புத்திரரை பற்றி என்றோ இந்த பூலோகம் தூற்றுவதுன்னு சொல்றது. இன்றைய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அவல நிலையின் போதெல்லாம் பாவேந்தனின் வரிகள் இன்னளவுக்கும் வரிகளாக இல்லாமல் வார்த்தைகளாக இல்லாமல் நிகழ்காலத்தையும் சித்தரிக்குதே. அங்கே இருக்கிறது பாரதிதாசனுடைய சமுதாய உயர்வு. பொதுவாக தாலாட்டு எல்லா கவிஞனும் பாடி இருக்கிறாங்க. ஆனால் உறங்கணும் அப்படின்னு பாடிய கவிஞர்கள் ஏராளம். தமிழர்கள் உறக்கத்திலிருந்து விடுதலை பெறணும்னு பாடிய ஒரே கவிஞன் பாரதிதாசன் மட்டும்தான். பெண் குழந்தைக்காக ஒரு தாலாட்டு பாடுறார் நடுவர் அவர்களே. சோலை மலரே, ஸ்வர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்கு உருவே. அதுக்கடுத்த வரிதான் பாருங்க, வன்மை உயர்வு மனித நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகேன்னு பாடினார். எல்லாமே அதுக்கடுத்த வரி நமக்கு அப்படியே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரியான ஒரு வரி.
நாய் என்று பெண்ணை நவிழ்வார்க்கும் இப்புவிக்கு தாய் என்று காட்ட வந்த தமிழினத்திற்கு வாய்த்தவளேன்னு பாடுறார். பொதுவாக கண்ணதாசன்ல தொடங்கி நாமுத்துக்குமார் வரைக்கும் ஆனந்த யாழை மீட்டி இருக்கலாம். ஆனால் பெண்ணினத்தின் உயர்வுக்காக ஒரு தாலாட்டு பாட முடியும்னா அது பாவேந்தர் நான் மட்டும்தான் முடியும். இந்த இடத்துல காதல் குற்றவாளிகள்னு ஒரு கவிதை நடுவர் அவர்களே, ரொம்ப அருமையான ஒரு கவிதை. காதலை பாடாத கவிஞனே கிடையாது, காதலை பாடலைன்னா அவன் கவிஞனே கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இங்க சுந்தரம் அதுக்கப்புறம் சொர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு காதல், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதலை பாவேந்தன் பதிவு செய்கிறார். காதல் குற்றவாளிகள் தலைப்பு. காதல்னாலே குற்றமாக பார்க்கக்கூடிய சமூகத்தில் இவங்க என்னடா தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இருவரும் தனித்திருக்கக்கூடிய நேரத்தில் சுந்தரத்துக்கு சொர்ணத்தின் மீது ஆசை வருகிறது. ரெண்டு பேருக்கும் இடையாக இலைமறை காயாக ஒரு காதல் இருக்கிறது. இந்த சொர்ணம் யாருன்னா வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண், தனியாக இருக்கிறா. அம்மா வெளியே போயிட்டா. அந்த நேரத்தில் அந்த சொர்ணம் கேட்குறா, ஏன் இந்த தயக்கமாக ஒரு பதட்டமாக உட்காந்துருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இன்னும் கடைக்கு போன அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்கிறான் சுந்தரம். ஏன் எந்த நேரத்தில் ஒரு பெண் உன்னுடைய பொண்ணுடைய அள்ளியவா போகிறா அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் மலர்கிறது. அதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வெள்ளத்தினோடு வெள்ளமாய் நல்ல வீணையும் நாதமுமாய் ஆகிவிட்டார் அப்படின்னு காதலை சொல்லிட்டு அடுத்த வரி வைக்கிறாரு பாருங்க. சாதலும் வாழ்தலும் மற்ற இடம், ஆகா துளி சஞ்சலமேனும் இல்லாத இடம். ஒரு காதலுக்கு எவ்வளவு அழகான ஓமை கொடுக்கிறார். அடுத்த வரியில வைக்கிறாருங்க. இந்த ரெண்டு பேரும் ஏன் காதல் குற்றவாளிகள் ஆகுறாங்கன்னா, சொர்ணம் ஒரு கைம்பெண், அந்த கைம்பெண்ணை காதலிக்கக்கூடியவன் சுந்தரம். இவர்கள் இருவருக்கும் இடையில் அங்கே கைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிற்குது. இந்த இடத்துல ஒரு அருமையான வரி வைக்கிறார். ரெண்டு பேரோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டீங்கன்னு ரெண்டு பேரோட அம்மாவும் கேட்குற அந்த நேரத்தில் பாவேந்தன் வைக்கிறாரு, புற்றரவு ஒத்தது தாயின் உள்ளம் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ரெண்டு பேர் செய்ததில் தவறு ஒன்றும் உண்டோ, ஒற்றை பெரும்புகழ் தாயகமே இந்த ஊமைகள் செய்ததில் தீமை உண்டோன்னு கேட்கிறார். அந்த இடத்தில் தான் பாரதிதாசன் காதல் குற்றவாளிகள்னு சொல்லி ஒரு கைமைக்கு வாழ்வு வேண்டும்னு சொன்ன அந்த கருத்துக்கள் சமுதாய உயர்வைத்தான் குறிக்கிறது. இந்த இடத்துல இதை சொல்லி முடிவு செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புலமை பித்தனுடைய வரி, புதுவையிலே வெடித்தெழுந்த ஊழித்தீயின் புனைப்பெயர் தான் பாரதிதாசன் புலமை பித்தன் சொன்னார். புதுவையிலே வெடித்தெழுந்த ஊழித்தீன்னு சொன்னார் இல்லையா. இந்த ஊழித்தீ என்ன செய்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடிமறை போன்ற கருத்துக்கள் எல்லாமே எரிமலை போன்ற கருத்துக்களை சற்றும் சூடு குறையாமல் இந்த சமூகத்துக்கு கொடுத்தது பாரதிதாசனுடைய சிறப்பு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது முடிக்க முடியல. காரணம் இதனுடைய உள்ளடக்கம் பாரதிதாசன், அதனால தான் நிறுத்த முடியல. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்கிற போது அந்த உணர்வோடு சொன்னார். அதுக்கு அவருக்கு நம்முடைய பாராட்டை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லணும். ஏன்னா வீரமான பாட்டை கூட சில பேர் சோகமாக பாடி நம்மளை அழுக வச்சு விட்டுருவாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னா அதை சொல்கிற வேகத்தில் நமக்கு அந்த உணர்வு வரணும். அது நீங்கள் கலங்கரை விளக்கம் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த சங்கே முழங்கு பாட்டை பாடுற போதும் அந்த பாடுறப்ப அந்த நாட்டிய நடிகர்கள் ஆடுற வேகத்தையும் பார்க்குற போது நமக்கு ஒரு அப்படி வீறு கொண்டு எழுகணும் போல் இருக்குங்க. அப்படியே அந்த படம் தான் எம்எஸ் விஸ்வநாதன் தனியே இசையமைச்ச படம். அது வரைக்கும் ராமூர்த்தியோடு இசையமைக்கிறாரு. இதுதான் முதல்ல அடிக்கிறார். இந்த பாட்டை ஒரு தடவை மலேசியாவில் போடுறாங்க. முன்னாடி உட்கார்ந்துருக்காருங்க விஸ்வநாதன். நான் சொல்கிறேன், இந்த பாட்டு இவர் நீங்கள் தான் முதல்ல இசையமைச்சு கொண்டு வர்றீங்க. இது உலகத்தமிழர்களை ஒன்று சேர்க்கும் பாட்டு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. ஏன்னா நம்மளால் ஒன்றாக மாட்டான்னு நம்பியிருந்திருக்காங்க. அதை சொன்ன உடனே அவரே எந்திரிச்சு கும்பிடுறாருங்க. யார்? விஸ்வநாதன். அப்படி அவர் இசையமைச்சது தான். அந்த ஒரு உணர்வு வருது பாருங்க. பாலு ஆனந்துக்கு நம்முடைய நன்றியை சொல்லி அப்படி அவருக்கு பதில் சொல்கிறதா இருந்தால், அவர் நீங்கள் பெண்மையை போற்றுனீங்கள்ல, வருது பெண்மை உங்களுக்கு ஒரு அம்பாக வருகிறார்கள் நம்முடைய ஹேமாவதி அவர்கள். வாங்க, தமிழ் உணர்வே என்று பேசுவதற்காக. தமிழ் உணர்வே என்று உளமறிந்து பேச வந்த என் அணியினரையும், அந்த தமிழால் உந்த பெற்றிருந்தாலும் நன்றி மறந்து சில சங்கடத்தின் பேரில் சமுதாய உயர்வே என்று பேச வந்திருக்கும் என் எதிர் அணியினரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அது நன்றி மறந்த உணர்வு அணியாது. இந்த அணிக்கு ஒரு அடையாளத்தை பாருங்க. தமிழ் உணர்வு என்பது உயிரும் உடம்பும் போல ஒன்றாக கலந்தது. அவருடைய பாடல்களில் எது எல்லா இடங்களிலும் நிரம்பி ஆளுமைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதனைத்தானே விஞ்சி நின்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடுவரவர்களே, நான் பாவேந்தர் பாடல்களில் தமிழ் மலிந்து கிடப்பதால் அதனை மகத்துவம் பெற்றது என்று கூறிவிடவில்லை.
இன்றைய நாள் வரை தமிழ் மனங்களில் அது நின்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தமிழ் உணர்வு என்பதே என்னுடைய முதற்கட்ட வாதம். நடுவர் ஐயாவே சொன்னாரு, அண்ணா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உணர்வு பூர்வமா பேசினார். அந்த உணர்வு வந்துச்சு இல்லை, இங்க தமிழ் உணர்வு இல்லாம எப்படி பேச முடியும்? மொழி வந்து ஒரு கருவி அப்படின்னு சொன்னாரு. நான் அது அடுத்த கட்டத்துக்கு நான் வரேன், அது என்ன தலைப்புன்றதுக்கு. எங்க வரீங்க? அவருக்கு பதில் கொடுக்க வரேன் ஐயா. சரி சரி சரி. முதல்ல வந்து இவங்க சமுதாய உயர்வுன்னு பேசினாங்க இல்லையா, அதை வச்சே நம்ம தொடருவோம். எந்த ஒரு கவிஞரும் வந்து சமுதாய உயர்வு அப்படின்னு சொல்லும்போது சமுதாயம் சார்ந்த நிகழ்வு அப்படின்னாலே அது கொடுக்கறது யாரு அப்படின்னா ஒரு இளைஞர் கையில், இளைய சமுதாயத்தின் கையில். பாரதிதாசனும் இங்கே அதான் சொல்றாரு, இனிதாகிய தமிழே எனதுயிரே, இனிதாகிய தமிழே எனதுயிரே, இளைஞரிடையே மூழ்கின்ற உணர்வே. இளைஞரிடையே மூழ்கின்ற உணர்வேன்னு அவரே வந்து நீ இந்த சமுதாயத்தை உயர்த்தணும்னா உனக்கு எது ஆயுதமா அமையும்? தமிழ் தான் ஆயுதமா அமையும். கையில அப்புறமும் அந்த அணியில இருந்து ஒரு இளைஞர் வந்து பேசுவதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி நடுவர்களே. இப்போ வந்து இவர் சொன்னாரு, தமிழ் வந்து ஒரு கருவி, அதாவது மொழி வந்து ஒரு கருவி தான். இப்போ நானும் வந்து உங்களுடைய வாதத்துக்கே வரேன். சமுதாய உயர்வுக்காகவும் அந்த நாட்டோட மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்டவர் தான் பாவேந்தர். புரட்சி கவின்னே நம்ம அதனால தான் சொல்கிறோம். அவர் வந்து நம்ம முன்னாடி நின்று இங்கே வாப்பா உக்காரு, நம்ம வந்து நாட்டுக்காக வந்து உழைக்க போகிறோம், அறம் தவறி நடப்பவர்களை வந்து வழிப்படுத்தணும், நம்ம வந்து பதுங்கி நின்று பாய்கிற அந்த புலியை போல வந்து நம்ம செயல் வந்து இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வாப்பா உக்காருன்னு சொல்லியிருந்தா இங்கே இருக்கிற எத்தனை பேர் அதை கேட்டிருப்பாங்க? எத்தனை பேர் நடுவர்களே கேட்டிருப்பாங்க? ஆனால் அவர் அப்படி சொல்லலை. கொலை வாளினையிடடா மிக கொடியோர் செயல் அறவை, குகைவாழ் ஒரு புரியே ஒரு குணம் மேவிய தமிழா, அலைமாகடல் தன்னுள் அணி மாளிகை நிலமே அவ ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் என்று தமிழ் வீரத்துடன் கூடிய உணர்வு அங்கு வெளிப்பட்டனால் தானே மனித சமுதாயம் அங்கு வெகுண்டெழுந்தது. அப்போது பாவேந்தர் பாடல்களில் விஞ்சி நிற்பது தமிழ் உணர்வா சமுதாய உயர்வா நடுவர்களே? இன்னொரு கேள்வியையும் நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் உணர்வை பற்றி பேசணும் அப்படின்னா நான் அதிகம் பேசணும் அப்படின்ற அவசியம் கூட இங்கே கிடையாது. அவர் வந்து பாரதியாருடைய பற்றாளர், அது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு சிறந்த வரியை முன்னிறுத்தி எடுக்கிறாரு, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் பெயர்த்தல் வேண்டும். இந்த வரியை அவர் முன்னிறுத்திட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எளிய தமிழில் தமிழ் நூல்கள் இயற்றப்படுதல் வேண்டும், இலக்கண நூல் புதிதாய் படைத்தலும் வேண்டும் அப்படின்னு செந்தமிழை செழுந்தமிழாக்கிட வேண்டும் வரைக்கும் அவர் ஒன்னொன்னா சொல்லிட்டே வந்துட்டு இறுதியாக குறிப்பிடுறாரு, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள அனைவரும் நானிடவும் வேண்டும் என்று பதிவிட்டார் இல்லையா? அந்த பதிவிட்டதில் அவர் என்ன சொல்றாரு, நல்லதொரு சமுதாயத்தை தமிழகத்தை உருவாக்க தமிழால் என்னால் முடியும் என்று அவர் பாடியிருக்கிறார் என்றால் அவருடைய பாடல்களை விஞ்சி நிற்பது தமிழ் உணர்வு என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து நடுவர்களே. பாவேந்தருடைய பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்தது. அதாவது அவருடைய தமிழ் உணர்வு பேச என்ன உந்துப்படுத்தியது என்ன அப்படின்னா, அவருடைய சொல்லாடல், சொற்களை அவர்கள் கையாளும் விதம் இருக்கிற நடுவர்களே, அது வந்து ரொம்ப வந்து எனக்கு அற்புதமாக தெரியும். ஒரு வீட்டு வேலை செய்கிற அம்மா, அவங்க வந்து அண்டை அயல் வீட்டாரில் போய் வேலை பார்த்துட்டு வந்துட்டு தன்னுடைய வீட்டில் இயல்பான அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறவங்க தான். ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே வந்து ஒட்டை தூசி தும்பட்டையுமா இருக்குது, அதெல்லாம் அவங்க சரி பண்ணுறாங்க. அவங்களுடைய வேலைகள் அப்படின்றது அவ்வளோ கடுமையாக இருக்குது. அது முடிச்சுட்டு அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறாங்க நடுவர்களே. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டைகள் தைப்பதற்காக தையலை தொட்டால் தையல், சட்டைகள் தைப்பதற்காக தையலை தொட்டால் தையல். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க நடுவர்களே, தையலை தொட்டால் தையல். அங்கு இருக்கின்றது உன்னுடைய சமுதாய உயர்வாயிலும் சமுதாய எல்லல் பொறுமை எதுவாக இருந்தாலும் அதனை புரிந்து கொள்வதற்கு அந்த சொல்லாடல் இருக்கிறதே, அதுதான் இங்கு தமிழ் உணர்வு. தையலை தொட்டால் தையல், அதான் பிரமாதமான வார்த்தை. அப்புறமும் சொல்றாரு அவரு, பேரெல்லாம் பெற்றேன் மகனை உன்னை பெற்றதினால் பெறாத பேரெல்லாம் பெற்றேன், சீரெல்லாம் பெற்றேன் மகளே உன்னை பெற்றதினால் செந்தமிழ் சீரெல்லாம் பெற்றேன். ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுக்கின்ற அந்த தருணம் இருக்கிறதே, அந்த தருணத்தை செந்தமிழ் உணர்வை பெற்றதற்கு சான்றாக அவர் வைத்திருக்கிறார் என்றால் இனியும் இம்மன்றத்தில் தமிழ் உணர்வா என்ற கேள்வி தேவையானவர் அவர்களே. இறுதியாக நான் ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தால் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேன். தமிழும் தமிழ் மக்களும் என்று ஒன்றுபடுகிறோமோ அப்பொழுதுதான் உங்களுடைய சமுதாய
வளர்ச்சி, அந்த உயர்வு என்பதே இங்கு சாத்தியப்படும் என்றால் பாவேந்தர் பாடல்களில் இன்று மட்டுமல்ல என்றும் விஞ்சி இருப்பது தமிழ் உணர்வே என்று கூறி நல் வாய்ப்பிற்கும் நல்ல தீர்ப்பிற்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய உள்ளத்தை புரிஞ்சு சொல்கிறதோடு மட்டுமில்ல, அந்த வார்த்தை விளையாட்டுங்கிறது எவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள். அதுவும் அந்த பெண் எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கல. நீங்கள் குடும்ப வழக்கு படிச்சிங்கன்னா தெரியும், அவள் எத்தனை வேலை பார்த்தாங்கிறத சொல்கிறதே ஒரு அழகு. எப்படி தெரியுங்களா, ஒரு கையில் தொட்டி ஆட்டுவாளாம், இன்னொரு கையில் இன்னொரு வேலை பார்ப்பாளாம், காலில் வந்து அந்த தையல் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குமா, அத்தனை வேலையும் அவள் பார்ப்பாளாம். திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் 12 கைகள்னால் அந்த 12 கைகளும் 12 கண்களும் 6 முகமும் என்னென்ன வேலை செஞ்சிச்சுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நக்கீரர், அது பக்தி. அதே போல் அதை சமுதாயத்துக்கு கொண்டு வந்து அதை தமிழ் மொழியில் கொண்டு வந்து சொன்னாங்க பாருங்கள், இந்த ஆயுதத்தை எடுத்தால் தான்ப்பா நீ ஜெயிக்க முடியும். மாவோவினுடைய ஒரு மேற்கோள் உலகம் முழுவதும் சொல்லப்படுறது தெரியுங்களா, உன் போர் முறையை உன் எதிரி தீர்மானிக்கிறான். அதுதான் உண்மை. உன்னுடைய போர் முறையை யார் தீர்மானிக்கிறா? அதாவது அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தப்போ நம்மகிட்ட கத்தி இருந்தது, அவன்கிட்ட கத்தி இருந்தது. 1500 வருஷம் கழித்து வெள்ளைக்கார வர்றப்போ அவன்கிட்ட பீரங்கி இருந்தது. அப்போவும் நம்ம கத்தி தான் வச்சுருந்தோம். வெற்றிவேல் வீரவேல்னு போட்டோம், டும்முன்னு சுட்டுவிட்டாங்க, அவ்வளோதான். நம்மகிட்ட வீரம் குறைஞ்சி போச்சா? இல்லை, ஆயுதம் மாறி போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அவனை ஆயுதத்தால் ஏற்றிருக்கணும், புதிய ஆயுதத்தால் இல்லை. அழகாக சொன்னாங்க, நீங்கள் சமுதாய உணர்வு வைத்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆயுதம் தமிழ் என்கின்ற அந்த ஆயுதம் இருக்கணும். அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். கேட்கவே பெருமையாக இருந்தது. ரொம்ப ஹேமா அவர்களுக்கு ரொம்ப நல்லா பாராட்டு. உடம்பு பார்த்துக்குமா, நல்லா என்ன தெம்பாக பேசணுமா இல்லையா, அதுக்காக. ஆமாம், என்னன்னா குரல் வளம் இருக்கு இல்லையா, பெருசாக ஒன்றும் நம்ம இது இல்லைங்க, இதுக்காக முயற்சி எடுக்க வேண்டாம். ஆனாலும் கூட அந்த கம்பீரமும் நளினமும் அழகும் நம்முடைய குரலில் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 மாணவர்கள் பேசிட்டாங்க, பேராசிரியர் பெருமக்கள் பேச வர்றாங்க. முதலே கேட்டாங்க, ரேவதி சுப்லட்சுமி கேட்டாங்க, மாணவர்களுக்கு கொடுக்குற அதே நேரம் தான் எங்களுக்குமா அப்படின்னாங்க. நீங்கள் நான் உடனே அப்படிலாம் செய்ய மாட்டோமா, ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கங்க அப்படின்னு. ஏன்னா நான் நேரம் அவங்க நேரம், நம்ம நேரம் இல்லை. இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் 5 பேர் கூட வெளியே உட்காந்து 1/4 மணி நேரம் பேசலாம். இப்போ அதுக்கான நேரம் அவங்க நேரம் அடுத்தடுத்து தயாராக இருக்காங்க. அதனால் பேராசிரியை செந்தமிழ் கல்லூரியுடைய துணை முதல்வர் டாக்டர் ரேவதி சுப்லட்சுமி அவர்கள் இதோ வருகிறார்கள், சமுதாய உணர்வு என்று பேசுவதற்காக. வாங்க. நடுவர் அவர்களே, எதிரணியில் அருமையாக வந்து அந்த மாணவி பேசுனாங்க. எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருந்தது தமிழ் தானே, அதனால் பாவேந்தரின் பெருமைக்கு காரணம் அவருடைய தமிழ் உணர்வு தான் சொன்னாங்க. அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவருடைய தமிழ் உணர்ச்சியவோ தமிழ் உயர்வுக்காக பாடியதையோ குறைத்து பேசுவதற்கு நாங்கள் வரவில்லை. ஆனால் தமிழ் உயர்வை மட்டுமே அவர் பாடியதாக இருந்தால் ஒரு பெரிய கடல் நீரை ஒரு சங்கில் அள்ளியது போலத்தான் அவருடைய பாடல் மதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர் பாடியதோ ஒரு மாபெரும் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பாடுகிறார் என்றால் அதனால் தான் அது அவருக்கு பெருமையாக இருந்திருக்கிறது என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, தொழிலாளர் நலம், பாட்டாளிகளின் வறுமையை பாடிய பாட்டாளி என்றால் அது பாவேந்தர் பாரதிதாசன் தான். சாதி ஒற்றுமையை பாட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், பெண்ணடிமைத்தனத்தை மீட்கெடுக்க பாட வேண்டும், மூட நம்பிக்கையை முறித்து போடுவதற்கு பாட வேண்டும் என்று இவர் அத்தனை துறைகளிலும் பன்முக திறமை கொண்டவராக சமுதாய உயர்வை பற்றி அவர் பாடியதுதான் அதிகம் என்று நாங்கள் பேச வந்திருக்கிறோம். நடுவர் அவர்களே, எதை பார்த்தாலும் நமக்கு அதுல மேலோட்டமா இருக்கிற அழகு மட்டும்தான் தெரியும். ரஷ்ய அதிபர் குருஷேவ் நம்ம ஊருக்கு வந்தப்போ இங்க இருக்கிற தாஜ்மஹாலை காட்டினாங்களாம். அழகா இருக்கு, நம்மெல்லாம் அப்படி பார்த்தா அந்த அப்படியே ரசிச்சு நின்றுப்போம், ஷாஜஹானை பாராட்டி விட்டுருப்போம். ஆனால் குருஷேவ் அவர்கள் இந்த அழகான கட்டடத்தை கட்ட எத்தனை தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தினார்களோ என்று வருந்தினார் என்று பார்க்கிறோம்.
அவர்கள்தான் உண்மையான சமூக அக்கறை கொண்ட தலைவர்களாக இருக்க முடியும். அதே போலத்தான் பாரதிதாசனும் ஒரு மாபெரும் சித்திர சோலையை பார்க்கிறார். சோலையை பார்த்தா அதில் இருக்கிற பூக்களை பார்ப்போம், கனிகளை பார்ப்போம், காய்களை பார்ப்போம். ஆனால் இவருக்கு அந்த சோலைகளை உண்டாக்குவதற்காக வெட்டி பள்ளம் தோண்டி மரம் வைத்து தண்ணீர் ஊற்றிய தொழிலாளர்கள் தான் அவர் கண்ணுக்கு வருகிறார் என்றால், சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே என்று பாடுகிறார் என்றால், அந்த சமுதாய உணர்வு, தொழிலாளர்களை பற்றி நினைக்கின்ற அந்த சமுதாய உணர்வு பெருமையானது என்பதுதான் எங்களுடையது. இல்லாவிட்டால் கற்காலம் என்று கசந்த காலத்தில் வாழ்ந்த மக்களாகிய நமக்கு பொற்காலம் என்று வசந்த காலத்தை உருவாக்கி எல்லா வசதிகளையும் கொடுத்த தொழிலாளர்களின் பெருமையை பாடியதன் மூலம் சமுதாய உயர்வுதான் என் மூச்சு என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் என்பதை மறந்துவிடக்கூடாது. நடுவர் அவர்களே, இயற்கையை பாடாத கவிஞர்களே கிடையாது இல்லையா? எல்லா கவிஞர்களும் இயற்கையை பாடி இருக்கிறார்கள். ஆனால் இயற்கையில் கூட சமூகத்தை வைத்து பாடிய ஒரே கவிஞர் என்றால் அது பாவேந்தர் மட்டும்தான். நிலாவை பார்த்து பாடாத கவிஞர்களே கிடையாது. புதுசா எழுதுறவங்க கூட உடனே நிலாவை பார்த்தா எழுதிடுவாங்க இல்லையா? ஆனா பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுறாரு, நிலாவை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு பெண் போல தோன்றுகிறது. அழகா எழுதுறார், நீலவான் ஆடைக்குள் முகமறைத்து நிலாவென காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ. அவருக்கு திருப்தி வரல, இன்னும் போனோம். வான சோலையில் பூத்த தனிப்பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை எழுந்த கடும் பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ. என்ன சொன்னா இந்த நிலவை வர்ணிக்கிற திருப்தி கிடைக்கும்? பாடிக்கிட்டே போறாரு, அவருக்கு திருப்தியே வரல. கடைசியில தொழிலாளர்கிட்ட வந்துட்டாரு. காலையில சமைச்சு வச்சுட்டு அவங்க தொழிற்சாலை வயற்காட்டுக்கு வேலைக்கு போன ஒரு விவசாயி பகல் முழுசும் பாடுபட்டு விட்டு மாலையில் வயிற்றில் பசியோடு வீட்டுக்கு வருகிறான். வந்து காலையில கஞ்சி குடிச்சிட்டு மீதி வச்சிருப்போம், அந்த கஞ்சியை கொஞ்சம் கரைச்சு குடிக்கலான்னு பானையை திறந்து பார்க்கும்போது பானை நிறைய சுட சுட வெள்ளை சோறு இருந்தா அதை பார்க்கிற விவசாயிக்கு எப்படி மகிழ்ச்சி வருமோ, அதை போல திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடும் காலை பானையார கணத்திருக்கும் வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உனை காணும் இன்பம் தானோ என்று முடிக்கிறார். என்றால் அழகின் சிரிப்பை ரசிக்கும் போது கூட அவருக்கு ஒரு தொழிலாளர் அவருடைய கஷ்டம்தான் கண்ணுக்கு வருகிறது என்றால் பாவேந்தரின் சிறப்பு, அவருடைய நோக்கம் சமுதாய உயர்வாகத்தானே இருக்க முடியும். நடுவர் அவர்களே, ஒரு சமுதாயம் பொதுநல சமுதாயமாக எப்போது உயரும் என்றால் குழந்தைகள், பெண்கள், முதியோர் 3 பேரும் நலன் பெற்ற சமுதாயம்தான் ஒரு பொதுநல சமூகமாக உயர முடியும் என்பது பொது உடைமை சிந்தனை. அப்படி பாவேந்தர் பாடல்கள்ல பார்த்தீங்கன்னா அவருடைய மழலை பாடலில் பெண் குழந்தைகளின் சிறப்பு, பெண் உரிமை பற்றி என்னுடைய தம்பி அருமையா பேசிட்டார். பெண்களினுடைய பெருமை எல்லாம், அவங்களுக்கு கல்வி வேண்டும், முன்னேற்ற வேண்டும், அடிமைத்தனம் ஒழிய வேண்டும் எல்லாம் சொன்னார். அதே போல வயதான காலத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று முதியோர்களின் நலனை பற்றியும் சிறப்பாக பதிவு செய்தவர் பாவேந்தர். அவர் சொல்றாரு, ஒரு பெரியவர் வீட்டில் இருக்கிறவர் மனைவியை பார்க்கிறார். அந்த அம்மா அங்கிருந்து தட்டு மாதிரி நடந்து வருது. இவருக்கு 90 வயசு, அவங்களுக்கு 88 வயசு. பார்க்கிறாரு, பார்த்த உடனே ஒரு சிரிப்பு, ஒரு காதல். அதை பற்றி பாவேந்தர் பதிவு செய்கிறார். அந்த மனிதருக்கு என்ன உணர்வு வருகிறதாம்? புது மலர் அல்ல, கல்யாணம் ஆன புதுசுல அவ்வளோ அழகா இருந்த, ஆனா இப்போ சுருங்கி போய் இருக்கிறா. புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, மதியல்ல முகல் அவளுக்கு, நிலவு மாதிரி முகம் அல்ல, வறள் நிலம், குழிகள் கண்கள், சதிராடும் நடையாள் அல்லல். சின்ன வயசுல அவன் நடந்து போகும்போதே நாட்டிய மாதிரி இருக்கும். சதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி. எது எனக்கு இப்போது இன்பம் நல்கும்? ஆனா இப்ப எனக்கு எது மகிழ்ச்சியை தருகிறது தெரியுமா? நீ இருக்கின்றாய் என்பதொன்றே இன்பம் என்று சொன்னார். நீ என் கூட இருக்கிறாயே அது ஒன்றே இன்பம் என்று சொல்கின்ற அந்த இல்லற வாழ்க்கையின் கனிந்த அந்த நிகழ்வை பற்றி சொல்கிறார் என்றால், நடுவர் அவர்களே, வாழ்க்கையில் பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று இவர்களின் முன்னேற்றத்தை பாடிய சுயமரியாதைக்கும் பொது உடைமை சிந்தனைகளுக்கும் வித்திட்டவராக பாவேந்தர் இருந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய சிறப்பாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களை சொல்லி சொல்லி காலம் காலமாக அவர்களை ஒடுக்கி ஒடுக்கி வைத்து வளைந்து போய் இருந்த அந்த மக்களை பார்த்து இவர் சொன்னார்,
இப்படியே இருக்காதீங்க, மனிதரில் நீயும் ஒரு மனிதன், மண் அன்று இமை திற எழுந்து நன்றாய் நோக்குவாய், தோளை உயர்த்து சுடர்முகம் தூக்கு, விழித்த விழியில் மேதினிக்கு ஒளி செய், நகைப்பை முழக்கு நடத்து லோகத்தை, உன் வீட்டுக்கும் அண்டை வீட்டுக்கும் இடையில் இருக்கிற சுவரை உடை, தெருக்களில் இருக்கின்ற திரைகளை அகற்று, வானை முட்டும் மலையின் மின்று ஏறி நின்று பாரடா, எங்கும் உன்னுடன் பிறந்த மானுட சமுத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஒன்று என்ற எண்ணத்தை கொடுத்ததனால்தான் பின்னால் திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் இளைஞர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் எழுச்சி கொடுப்பதற்கு பாவேந்தர் பாடல்களையே அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அதுதான் சமுதாய உயர்வை பற்றி பாடிய பாவேந்தரின் பெருமை என்று சொல்லலாம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு செய்தி உங்கள் அனுமதியோடு. இன்றைய பிரச்சனையை அனுமதிக்கலைன்னா விட்டுற போறீங்களா? நடுவர் அவர்களே, இன்றைய பிரச்சனை, இன்னைக்கு தலவிரிச்சு ஆடுகிற பிரச்சனையை அப்பமே பாவேந்தர் யோசிச்சு எழுதி வச்சுட்டு போயிட்டார். என் கருத்தில் அப்படின்னு எழுதினார். என்ன முன்னால இருக்காரியா திருவள்ளுவர், திருக்குறள் கொடுத்த திருவள்ளுவர் முன்னால அழகா உட்கார்ந்து இருக்காரு. அவர் யாருக்கு சொந்தம் கொண்டாடுறது? யார் அவரை சொந்தம் கொண்டாடுவது? ரொம்ப அழகா எழுதினார் பாவேந்தர். என் கருத்தில் அப்படின்னு எழுதினாரு. வள்ளுவருக்கு நிறம் இல்லை, மதமும் இல்லை, மதங்களுக்கு அப்பால் இருந்தே குறள் செய்துள்ளார். தெள்ளி வைத்த நீரிடுதல், திருமண் சாத்தல் சரியென்று தோன்றவில்லை என் கருத்தில் என்று. பின்னால சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும், வரக்கூடாது. உலக பொதுமறை தந்த உலகத்துக்கு பொதுவானவர் திருவள்ளுவர் என்பதை அப்போதே கருத்தில் பதிய வைத்து சென்ற பாவேந்தர் பாடல்களில் மிஞ்சி நிற்பது சமுதாய உணர்வுதான். மொழி உணர்வை மட்டும் பாடியிருந்தார் அவர் வெறும் பாவலர். அவர் சமுதாயத்தில் அத்தனை பிரச்சனைகளையும் பாடியதால் தான் பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார் என்றால் அவருடைய பெருமைக்கு காரணம் சமுதாய உணர்வே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாங்கம்மா. ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா அந்த வரிகளை அவங்க சொல்கிற போதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய மகிழ்வு ஏற்படுது. இப்போ பட்டிமன்றங்கள்லாம் உண்மையை சொல்கிறதா இருந்தால் இந்த பக்கம் போகிறதில்ல யாரும். இது எதுக்கு வேட்டியா? செவ்வாய் கிரகத்தை பற்றி பேச சொன்னாலும் சில பேர் அங்கே கணவன் மனைவியினுடைய சண்டை எப்படி நிகழும் தெரியுமா, இதுதான் வர்றாங்க. அது இருக்கட்டுங்க. இந்த பாருங்கள், பாட்டு சொல்கிறப்ப எடுத்து சொல்ல 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 அவ்வளோ அழகாக இருந்தது. நிலவை பாடாத கவிஞன் இல்லை. நிலவுக்கே போனாலும் சரி, அங்கேயும் போய் பாடத்தான் செய்ய போகிறாங்க. அருமையாக சொன்னாங்க. எது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, அந்த பானை நிறைய சோறு இருக்கிற போது அது முழு நிலவு போல தோன்றுகிறது. யாருக்கு? தொழிலாளிக்கு. அதான் முக்கியம். கொத்தமங்கலம் சுப்பு எழுதினாருங்க. அந்த உழவன் உட்கார்ந்துருக்காரு. அப்போ சாப்பாடு கொண்டு வர்றா மனைவி. பழைய சோறு தான். சாப்பிட போகிறப்ப மச்சான் மறந்துட்டனே அப்படின்ட்டு இடுப்பில் இருந்து உப்புக்கல்லை எடுத்து அதில் போட்டு இப்போ சாப்பிடுங்க அப்படிங்கன்னு ஒரு கையில் விட்டு இது பண்ணி தர்றா. சாப்பிட்டுட்டு சொல்கிறா, சா என்ன ருசி, கஞ்சிக்கு உப்புக்கல் வேண்டி இந்த கடலை படைச்சானா நம்ம சுடலை பேயாண்டி அப்படின்னு கேட்குறாப்புல. அதாவது கடலை படைச்சதே இவன் கஞ்சிக்கு உப்புக்களுக்கு ஆத்தானா. கஞ்சிக்கு உப்புக்கல் வேண்டி நம் கடலை படைத்தானோ அந்த சுடலை பேயாண்டி. எவ்வளோ ஆச்சரியமான வருது. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேணுமா? வேண்டாம், அப்படியே பதிஞ்சு போகும். அழகாக அற்புதமான விஷயம் சொன்னாங்க. ஒரு செய்தி மட்டும் வச்சுக்கிட்டு பேச முடியாது. சமுதாயம் முழுவதையும் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய அந்த உணர்வுகளுக்கு அங்கங்கே தொட்டு காட்டினாங்க. குழந்தை தொடங்கி முதியோர் தொடங்கி எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நல்லா பேசுகிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. எப்படி சமாளிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க விக்ரம் படத்தில் வர்ற கடைசி வர்ற பீரங்கி வரும்ல, அது மாதிரி ஒரு பேச்சு பீரங்கி. பேராசிரியர் டாக்டர் விஜயசுந்தரி அவர்கள் வருகிறார். வாங்கம்மா. இவங்க அருமையாக பாடவும் செய்வாங்க. இப்போ பட்டிமன்றங்களில் அது ஒரு முக்கியமாகிடுச்சு. பாடவும் வேண்டிருக்கு. பாடுற சொல்லியிருக்கேன். ஆமாம், பாடிருங்க. ஆமாம், பாடிருங்க. என்னென்னா பாட்டோடு முடிஞ்சால் பரவாயில்ல. அடுத்தடுத்து இது டெவலப் ஆகி அணித்தலைவர்கள் அக்னி சட்டி எடுத்து ஆடுவார்கள். நடுவர் நாக்கில் வேல் குத்தி தீர்ப்பு சொல்வார். இந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்காமல் இருக்கணும். ஏன்னா இந்தியெல்லாம் செய்தியை உட்காந்து வாசித்தாங்க, பார்த்துருக்கீங்கல்ல. அப்புறம் நின்று வாசித்தாங்க, அப்புறம் நடந்து வாசிக்கிறாங்க. இனிமேல் வீடு வீடுக்கு வந்து வாசிப்பாக்கி போட்டிருக்கேன். இன்றைய தலைப்பு செய்தியில் உங்கள் வீட்டு வாசலில் அப்படிங்கிற மாதிரி. பேசுங்கம்மா. ஒரு காலகட்டத்தில் தமிழ் என்பதற்கு என்ன பொருள்? இனிமை, நீர்மை, அன்பு, குழைவு, கனிவு, இப்படியெல்லாம் பொருள் கொடுத்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் பாரதிதாசன் என்று தமிழுக்கு அகராதி இன்றைக்கு பொருள் தந்து கொண்டிருக்கிறது. தமிழ் என்று சொன்னால் பாரதிதாசன் என்று அகராதிகள் தமிழுக்கு பொருளாக பாரதிதாசனை உயர்த்தி வைத்திருப்பதற்கு ஒரே காரணம் அவருடைய தமிழ் உணர்வு மட்டும்தான். சமுதாயத்தை பற்றி குறை சொல்லவில்லை, அவர் சொல்லவில்லை என்றோ, அவர் சொன்னதை போல அல்லது அவர் சொன்னதற்கு மேலாகவும் சமுதாய உணர்வோடு இருந்த கவிஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் பாவேந்தருக்கு மட்டும் அந்த தமிழ் உணர்வு எங்கிருந்து வந்தது? அவர் வாழ்ந்த சூழல். ஐயா, நீங்கள் உங்களுடைய முன்னுரையில் மிக அழகாக தொட்டு காட்டினீர்கள். புதுச்சேரி அவருக்கு அந்த தமிழ் உணர்வை ஏற்படுத்தியது. எப்படி என்றால், சாமி கும்பிடுறதுக்கு போனவங்க லத்தீன் மொழியில் அந்த பாதிரியார் சொல்கிற கருத்துக்களை கேட்டு தலையசைச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு, எதுக்கு இவங்க லத்தீன் மொழியில் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தலையசைக்கணும், அதை மாற்று என்று அங்கிருந்த பிரெஞ்சுக்காரர்கள் முன்னெடுத்த முயற்சியை இவர் பார்க்குறார். பார்த்தவுடன் இவர் மாற்றுகிறார். எப்படி பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய மொழியில் கடவுளை வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே போல தமிழனாக பிறந்த நாம் தமிழிலே கடவுளை வணங்க வேண்டும், எதற்காக சமஸ்கிருதத்தில் பேச வேண்டும் என்ற சிந்தனை அவர் உள்ளத்திலே பிறக்கிறது. திருமண வீடுகளுக்கு போகிறார். புரியாத மொழிகளிலே அங்கே புலம்புவதை நிறுத்திவிட்டு இனிய தமிழில் அழகொழுக பேசினால் என்ன என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனை பிறக்கிறது. இப்படி தான் வாழ்ந்த சூழல் ஒவ்வொன்றையும் தமிழ் 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 என்ற உணர்வோடு அவரை சிந்திக்க வைத்தது. அதனுடைய விளைவு, எதை சொன்னாலும் தமிழை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிற தன்மை அவருக்கு வந்தது. ஆகவேதான் முனைவர் இரா இளவரசு அவர்கள் எழுதினார், தமிழ் என்றால் பாரதிதாசன் என்று இனி வருகிற அத்தனை அகராதிகளும் பொருள் சொல்லும் என்று சொன்னார். அடுத்து வந்தார்கள், பாவேந்தரும் பாட்டும் போல பசுந்தமிழும் போல நீங்கள் வாழ்க என்று திருமண வீடுகளில் வாழ்த்துக்கள் இடம்பெற வேண்டும் என்று அத்தனை பேரும் அதனை பின்பற்றி போகிறார்கள். அடுத்து வந்தார்கள், நாம நினைப்போம் நாம நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும், அல்லது சமுதாயம் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். பாவேந்தர் மாற்றுகிறார், தமிழ் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம், நாம நல்லா இருந்தா சமுதாயம் நல்லா இருக்கும். அப்ப சமுதாயத்தை 3வது இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். முதல் இடம் தமிழ். தமிழ் நன்றாக வாழ்ந்தால் நீ நன்றாக வாழ்வாய். அதை பேசுகிற இனம், அதை பேசுகிற இனம் செம்மையாக இருந்தால் அந்த சமுதாயம் சிறப்பாக இருக்க போகிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தாலும் முதலில் தமிழ் வாழ்ந்தால் தான் சமுதாயம் வாழும். ஆகவேதான் மொழி உணர்வை முன்னிலைப்படுத்தி, தமிழை முன்னிலைப்படுத்தி பிறகு சமுதாயத்திற்கு போகிறார். என்னுடைய அருமை சகோதரியும் அன்பு மாணவரும் அழகாக சமுதாய கருத்துக்களை எழுதி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். பாவேந்தர் ஒரு சமுதாய பாட்டை எழுதணும்னு தொடங்குறாரியா. அப்ப சமுதாயத்தை பத்தி தானே பேசியிருக்கணும். ஆனா இவருக்கு மனசு ஆறல. சமுதாயத்தை பத்தி பேச வந்தவர் முதல்ல எடுத்த உடனே மொழியத்தான் பேசுறார், மொழி உணர்வைத்தான் சொல்றார். எப்படி? எல்லாருக்கும் நல்லின்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென கொட்டும் முரசே. சமுதாய பாட்டு. எல்லாருக்கும் நல்லின்பம் எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளைந்ததென கொட்டும் முரசே, வாழ்வில் கட்டு தொலைந்ததென கொட்டும் முரசே. சமுதாய பாட்டு தானே, சமுதாய பெருமைகளை தானே சொல்லிக்கிட்டு போனோம். இப்ப எழுத ஆரம்பிக்கிறார். எப்படி? சான்றாண்மை உலகில் தோன்ற துளிர்த்த தமிழ் மூன்றும் செழித்ததென கொட்டு முரசே. எங்க வருது பாட்டு? தொடக்கம் சமுதாய பாட்டிலே தொடங்குகிறார். ஆனால் ஏன் இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும் தெரியுமா? சான்றாண்மை மிக்க 3 தமிழ், ஏன் தமிழ்ல மட்டும் தாண்டா இருக்கு என் மொழியில, அதனால இந்த சமுதாயம் சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்க இயல் ஆங்கிலம்னு ஒண்ணு இல்ல, இயல் ஆங்கிலம்னு இல்ல, இசை ஆங்கிலம்னு இல்ல, நாடக ஆங்கிலம்னு இல்ல. அவ்வளவு பெரிய நாடகத்தை எழுதின ஷேக்ஸ்பியர் இருந்த மொழியை அப்படி பிரிக்கல. ஆனா தமிழிலே தான் சான்றாண்மை இவ்வுலகில் தோன்ற துளிர்த்த தமிழ் மூன்றும் செழித்ததென கொட்டும் முரசே. அப்ப சொல்லுகிற அந்த வேகம், அந்த வாக்கியம் என்ன அழகாக, மொழி சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு பிறகு எல்லாமே சிறப்பு. அடுத்து ஒருத்தர் விளக்கம் எழுதினார்.
பாவேந்தர் சொல்ல வந்த தமிழ் இருக்கிறதே அது வெறும் மொழி அல்ல. நீங்க சொன்னீங்களே கருவி, இல்லைங்க. மொழி கருவி என்று சொன்னவர்களுக்கு சம்மட்டி அளித்தார் போல மொழியை யாருடா கருவின்னு சொன்னது? என் தமிழ் எது தெரியுமா? என் தமிழ் அகம். என் தமிழுக்கு அகம் என்று ஒரு பொருள், என் தமிழுக்கு சமூகம் என்று பொருள், என் தமிழுக்கு பண்பாடு என்று பொருள், என் தமிழுக்கு நிலம் என்று பொருள். இத்தனை பொருளையும் தாங்கி இருக்கிற உலகத்தில் ஒரே மொழி சொல் தமிழாகத்தான் இருக்க முடியும்னு சொன்னார். அடுத்து ஒரு கருத்தை சொன்னாரு, தமிழ்நாட்டில் தான் ஐயா தமிழே படிக்காம டிகிரி வாங்கிட்டு வேலைக்கு போயிடலாம். இது வேற எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த நாட்டிலையும் இருக்காது. துணிச்சல் இருக்கிறதா இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு? அவர் கேட்கிறாரு, அவர் தாங்க கேட்கிறாரு. துணிச்சல் இருக்கிறதா இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு? தமிழ் படித்தால்தான் இவனுக்கு பட்டம் என்ற ஒரு சட்டம் இயற்ற வேண்டாமாங்கிறாரு. அப்ப சமுதாய பார்வை மொழியின் அடிப்படையிலே சென்றால் தான் நிலைத்து நிற்கும் என்று நினைக்கிறார். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நானும் முடித்துக் கொள்ளுகிறேன். சினிமா நிறைய நாம இப்ப பாக்குறோம். இந்த திரைப்படங்களை பாவேந்தர் பார்த்த நோக்கில் பார்த்திருந்தோம்னா எவ்வளவோ சிறப்பு வந்திருக்கும். பாவேந்தர் திரைப்படத்துக்கு பாடல் எழுதினார், அழகா எழுதினார். கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசின அந்த முதியோர் காதலெல்லாம் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. அவர் தான் சொன்னார், துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எனக்கின்பம் சேர்க்க மாட்டாயா. அது எப்படி? அன்பினால் திருக்குறளிலே ஒரு பாடல் பாடமாட்டாயான்னு கேட்கிறார். எவன்டா பொண்டாட்டிய பாட்டு தமிழ்ல பாட்டு பாடுன்னு சொல்லுவானா? பொண்டாட்டிய பார்த்து பாடுன்னு சொல்லுவானா? பேசுன்னே முதல்ல சொல்ல மாட்டான். அவ பேசாம இருந்ததே நமக்கு குடும்பத்துல நல்லா இருக்கும்னு நினைப்பான். ஆனா சமுதாய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைக்கு கூட தமிழ்ல பாட்டு பாடினா சரியா போயிடும்னு ஒரு புருஷன் சொல்றாரு. எவ்வளவு சிறப்புங்க. ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். திரைப்படங்கள் எவ்வளவோ எடுத்திருக்கலாம், ஆனா தமிழர்கள் எடுக்கிற படத்துல தமிழ் இல்லையேன்னு வேதனைப்படுறாருங்க பாவேந்தர். அந்த ஒரு 10 வரி அதை எல்லா இயக்குநர்களுக்கும் மொழி புரியலைன்னா கூட மொழிபெயர்த்து கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இந்த பாவேந்தருடைய பாட்டை பாடுங்க. என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார், அப்படிதான் ஆரம்பிக்கிறார். என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார், எடுத்தார்கள் 1 2 10 100ஆக. ஒன்றேனும் தமிழர் உடை, தமிழர் நடை, தமிழர் பாவனை, தமிழ் மொழி எதுவுமே இல்லை, தமிழே இல்லை. ஆனால் தமிழ் படம் எப்ப எழுதுறாருங்க? இதை எப்ப எழுதுறாரு? ஒரு ஆங்கில படத்தை அப்படியே பிடிச்சு அந்த பாட்டில் வைக்கிறார். எப்படி? புலி உரும்பும் காட்டினிலே ஆங்கில பெண் ஒருத்தி, புருஷர் சகவாசம் இல்லா புதுப்பருவ நங்கை. என்ன அழகா எழுதுறாரு. மலர்குலத்தின் அழகினிலே வண்டு விழி போக்கி அப்படியே மயக்கடத்தில் கிடக்கிறாள் ஒரு பெண். எத? இங்கிலீஷ் படத்தை தமிழ்ல வர்ணிக்கிறாரு. புலி உரும்பும் காட்டினிலே ஆங்கில பெண் ஒருத்தி, புருஷர் சகவாசம் அறியா புதுப்பருவ நங்கை, மலர்குலத்தின் அழகினிலே வண்டு விழி போக்கி தன் வசமிழந்து கிடந்தாள். இப்போ நம்ம ஹீரோ வர்றாரு. வந்தவர் என்ன செஞ்சாரா, அப்படி மெல்ல பக்கத்தில் வந்து அந்த பொண்ணோட முதுகில் லேசாக தொட்டார். இது எப்போ? ஆங்கில படம். தொட்டார். கவிஞர் எழுதுறாரு, எலி பிடிக்கும் பூனை போல் பயந்து பயந்து வந்த தலைவன் அந்த பெண்ணின் முதுகிலே கை வைத்தான். இப்போ அந்த பெண் ஆங்கில பெண்ணு, இங்கிலீஷ் படம். ஆனால் பாவேந்தர் எழுதுறாரு, ஏன்னா நான் என் தமிழ்நாட்டில் என் தமிழில் இந்த பாட்டை எழுதுகிறேன். ஆகவே யார் நீ என்றதவள் சுட்டு விழி ஈட்டி. திரும்பி பார்க்குறாளாம் அந்த பொண்ணு, யாரா என் முதுக தொட்டவன்னு. யார் நீ என்றதவள் சுட்டு விழி ஈட்டி. இப்படி ஒரு தமிழ் வார்த்தையும் தமிழ் சூழலும் என் தமிழ் படத்தில் இல்லையே என்று நான் கண்ணீர் வடிக்கிறேன்னு எழுதுறார். இன்றைய வரையில் அந்த நிலைமை மாறவில்லை. ஆகவே சான்றோர் பெருமக்களே, சமுதாயத்தை குறை சொல்வது எங்களுக்கும் நோக்கம் அல்ல. முதலில் தமிழ் சரியானால் தமிழ் சமூகம் சரியாகும். தமிழ் சரியானால் தமிழ் பேசுகிற மக்கள், இனத்தை சார்ந்தவர்கள் செம்மைப்படுவார்கள். என் தமிழ், என் தமிழச்சியை தவிர இன்னொருத்தி அழகாக இருக்கிறாள் என்று சொல்லுவதை கூட நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன பொருள்? தமிழுக்கும்
ஒரு புதிய வடிவத்தை கொடுத்து, ஒரு மொழிக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்து, மொழியாலே ஒரு சமுதாயத்தை அடையாளப்படுத்த துடித்த கவிஞர் பாவேந்தர். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக நல்ல அழகாக பாடி பாரதிதாசனுடைய பாட்டை பாடுறப்ப இப்படி இருக்கும், அதான் முக்கியம். இது நீங்கள் இந்த பாட்டை முழுசாக கேட்கணும்னா ஓரிரவுன்னு ஒரு படம் வந்தது. அந்த ஓரிரவு படத்தில் அவங்க லலிதா, பத்மினி, ராகினி அந்த 3 அவங்க வந்து திருவிதாங்கூர் சிஸ்டர்ஸ்னு பேர். அதில் மூத்தவங்க லலிதா, அந்த கதாநாயகி. அவங்க மலையாளம். அதே போல் தெலுங்கில் நடிகர் வந்து யார்? இல்லை 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 வயசான ஆள் ஒருத்தரும் இல்லையா? நாகேஸ்வர ராவ். அவர் தான் கதாநாயகன், டாக்டராக வருவார். இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறப்ப வைக்கப்பட்ட பாட்டு தான் இந்த பாட்டு. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு வார்த்தை அவர் அந்த அந்த வரியை எடுத்து கொடுப்பார் பாருங்க. அதுக்கு ஒருத்தரை பின்னணி பாட வச்சுருப்பாங்க, PN சுந்தரம்னு ஒருத்தர். ஒரு வரி எடுத்து கொடுப்பாருங்க. நமக்கு அந்த பாட்டை கேட்குறப்ப தான் அதனுடைய தமிழுடைய இனிமை நமக்கு அவ்வளோ அழகாக புரியும். பேரறிஞர் அண்ணாவுடைய கதைவசனம் ஓரிரவு, ஒரே நாள் ராத்திரியில் எழுதின நாடகம். அதனால தான் அதுக்கு ஓரிரவுன்னு ராத்திரிலேயே முடிஞ்சு போகும் அந்த நாடகம். ரொம்ப அழகாக சொன்னாங்க. எங்கள் தமிழர்கள் படம் எடுத்தாங்க, எடுத்த படத்தில் பூரா ஒரே மாதிரியே இருந்தது. திரும்ப திரும்ப வருவார், திரும்ப பத்திரிக்கை சோதனை வரும், திரும்ப வந்து வில்லன் எல்லா வேலையும் பார்ப்பார், கடைசியாக கடவுள் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவார். இப்படி இதே எவ்வளோ நாளைக்கு பார்க்க போகிறோம்ங்கிற மாதிரி எடுத்தார். இப்போ அதெல்லாம் ஒன்றும் மாறிடல. இப்போ சீரியலில் என்ன நடக்குது அதான நடக்குது. அதுக்காக பார்க்காம இருந்துடுவாங்க. நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியலில் வந்துக்கிட்டு இருக்கேன், அதை மாத்திரம் பாருங்க. சரி, இல்லை அது கொஞ்சம் தெளிவாக தான் போயிட்டு, இல்லாட்டி நான் போய் நடிக்க மாட்டேன். அதுக்காக 4 பேரும் அருமையாக பேசுனாங்க. தமிழ் உணர்வு, சமுதாய உணர்வு ரெண்டுலேயும் மாற்றமே கிடையாதுங்க. அது எல்லாமே பாடியிருக்காரு. நம்ம பட்டிமன்றத்துக்காக என்ன செய்யறோம்னா ஒரே டிக்கெட்டில் 2 படம் பார்க்குற மாதிரி ஒரு செய்தி, அதில் 2 விஷயத்தை பார்க்குறோம். பாரதிதாசனை பற்றி நினைக்கிற போது நமக்கு என்ன அப்படின்னா, இவங்க சொன்னாங்கல்ல, திரைப்படத்துக்கு பாட்டு மட்டும் இல்லைங்க, அவர் இப்போ எழுதின திரைப்படத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. வசனம் எழுதியிருக்காரு. 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி ஒரு படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த VN ஜானகி அவர்கள், MGR அவர்களுடைய துணைவியார், அவங்க தான் கதாநாயகி இந்த படத்தில். அவங்க நடித்த அந்த படம் இன்றைக்கி நீங்கள் அந்த படத்தை எடுத்து பாருங்கள், வசனம் அப்படி இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய வசனத்தை பார்த்து நம்ம கேட்டு மகிழ்கிறோம் தெரியுமா? இவங்க அப்போ நான் வரட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன், நான் கூட கேட்டேன்ல. இது எங்கே எடுக்கிறது தெரியுங்களா? மலைக்கல்லன் படத்தில் பானுமதியும் MGRம் காதலன் காதலி பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு MGR வரட்டுமா அப்படிம்பார். உடனே கதாநாயகனுடைய முகம் வாடி போயிருங்க. எங்கே அப்படின்னு கேட்பாங்க. வரட்டுமானா எங்கே? உன் அருகில் அப்படிம்பார். நம்ம நினைப்போம் இமயமலைக்கு போகிறார் போட்டிருக்கு. வரட்டுமானா அடுத்த நிமிஷம் அந்த அம்மா முகம் வளருங்க. வரட்டுமான உன் அருகில் அப்படின்னு வசனம் பாருங்க. காதல் காட்சியில் அந்த சொல் வர்ற போது அப்படி இருக்கணும். அதே போல் அவர் எழுதின பாடல்கள் வந்து சந்திரோதயம்னு ஒரு படம், MGR அவர்களுடைய படம், புதியதோர் உலகம் செய்வோம். அதை வந்து எழுத்து போடுறப்ப அந்த பாட்டை போடுவாங்க. சீர்காழியினுடைய குரலில் அப்படியே பிரமாதமாக இருக்கும். அதையே திருப்பி MGR வந்து பல்லாண்டு வாழ்களையும் வச்சுருப்பார். புதியதோர் உலகம் செய்வோம்னு பாடுவார். தமிழ் வந்து எந்த இதுக்கு கொண்டு வந்தாலும் சிறப்பாக இருக்கும். இன்னும் அருமையான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் தமிழ் மீது எப்படி பற்று கொண்டிருந்தார். சினிமா உலகத்துக்கு வந்தார், நாடகம் எழுதினார். அழகாக சொன்னாங்க பாருங்க, அவர் எழுதின நாடகத்துக்காக தான் பின்னாடி யோசித்து பார்த்து சாகித்ய அகாடமி கொடுத்தது. அதுக்கு முன்னாடி அவங்க அப்போ கவிதையே படிக்கல போட்டிருக்கு. இந்த நாடகத்தான் பார்த்துருப்பாங்க முதல்ல, பிசிராந்தியார் நாடகம். அதே போல் அவருடைய எல்லா பாடல்கள் எழுத்து எல்லாம் பார்க்குறோம். ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பாட்டு பதிவாகிட்டு இருக்கு இதில், அந்த ஒளிப்பதிவு கருவியில். திடீர்னு அந்த இயக்குனர் வந்தாராம்.
பாரதிதாசன் கேட்டிருக்காரு, இந்த வரியை கொஞ்சம் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னாராம். ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை, இந்த சிறப்பழகரை வர்ற மாதிரி இருக்கிற இந்த இடத்துல இந்த சொல் சரியாக பதிவாக மாட்டேங்குது, அதனால் இந்த எழுத்தையும் இந்த சொல்லையும் மாற்றி கொடுங்க. அவர் வெத்தலைவாக்கு போட்டுக்கிட்டு அந்த மிஷினை மாற்று அப்படின்னாராம். என்னையை மாற்றி என் தமிழை மாற்றுன்னு நீ சொல்லாத, அதை பதிய வைக்கலைன்னா உன்னுடைய எந்திரத்தால் என்ன பயன்? இப்போ நம்மளாக இருந்தால் சாமி இந்த ஒரு நிமிஷத்தில் நான் என்னையவே மாற்றிடுறேன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை, போய் அதை மாற்று, இது பதியலைன்னு என்ன அர்த்தம்? தமிழுக்கு அப்படியான ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த எண்ணம் அது இருக்கணும். அதே போல் இவங்க சொன்ன மாதிரி புரட்சி கவிங்கிற அந்த இதை எழுதுகிற போது அந்த வரிகளை நீங்கள் படித்து பார்த்தாலே நமக்கு அந்த எண்ணம் பெற வருங்க. தூக்கிலிடப்படும் போது அவன் பேசுவான் பாருங்க, பேச்சு அந்த இவன் பில்கணியத்தை தான் தமிழில் கொண்டு வர்றார் புரட்சி கவின்னு. அவன் பேச 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 மக்கள் வெகுண்டு திரண்டு எழுந்து நிற்கிறாங்க. அப்படியே முடியாட்சி மறையுது, மக்களாட்சி தோன்றுது. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த தமிழ் பேச்சு தான். அதில் தான் அந்த காதல் பாட்டு எடுத்து சொன்னாங்க. நீலவான ஆலைக்குள் உடல் மறைத்துங்கிற பாட்டு சொன்னது முதல்ல சொன்னது. பின்னாடி அதுலேயும் அந்த அந்த காப்பியத்தை படிக்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த பாட்டை பாடுறவன் உடல் நோயுற்று பார்வையில்லாதவனாக இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. யார்? அரசனும் மந்திரியும் சேர்ந்து அந்த இளவரசியினுடைய மனசை மாற்றுறதுக்காக. அப்போ தான் அவள் யோசிப்பா, ஏடா நிலாவை இவ்வளவு பாடுறவன் எப்படா பார்வையற்றவனாக இருப்பான் அப்படின்னு. அப்படி அதை சொல்லி முடிச்சுட்டு தான் அந்த திரையை விளக்குறா. பார்த்த உடனே காதல் ஏற்பட்டு போகுது. கல்யாணம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சண்டை அவனை கொலை சொல்லுங்க. சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதையும்பாங்க. முந்தையெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? ஐயா டம்ளர் திருடிட்டான், தலையை வெட்டிட்டு டம்ளர் திருடுனுக்கு. அதாவது எதையுமே அவன் என்னன்னு கேட்டால் வேறு நீதி கிடையாது. அதனால தானே சிலப்பதிகாரத்தில் கொண்டு வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொன்ற கல்வனை கொணர்கிறான். ஒரே ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து தானே மாறுது. நியாயப்படி என்ன செஞ்சுருக்கலாம்? சரி, அவனை 6 மாதம் ஜெயிலில் போட்ட அப்புறம் விசாரிப்பு சொல்லலை. சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அதே போல் அவர் எழுதக்கூடிய அந்த இசைப்பாடல்கள் சரி, அதே போல் தனிப்பாடல்கள், திரைப்பட வசனங்கள் எல்லாம் நமக்கு பார்க்குறப்ப தமிழுணர்வுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய அந்த எழுத்து ஒரு முக்கியமான ஒன்று. குறிப்பாக குயில்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாருங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. திருக்குறளுக்கு 10 அதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்கார். நான் வச்சுருக்கேன், வெகு பாடுபட்டு அந்த இதை சேகரித்தேன் நான். அதில் என்ன அப்படின்னா, அதுக்கு அவர் எழுதுகிற அந்த உரையில் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, அதாவது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல் வாழ் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிறதுக்கு, கணவனை மட்டும் வணங்குவாள், பிற இதுகளை வணங்க மாட்டாள், அவள் மழை பெய்யென்றால் பெய்யும். பெய்யுமாலாம் கேட்கக்கூடாது. இந்த இப்போ துபாயில் பெய்ய சொன்னாங்க, பெஞ்சிருச்சுல்ல, மேகத்தில் போய் செயற்கை மழை பெய்ய வச்சுட்டாங்க. அங்கே அவர் அதுக்கு அதை என்ன சொல்கிறாருன்னா, அது ஓமையாக கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். அது எதுவுமே இயற்கை இறந்த நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாதுங்கிறார். அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதுகிறாரு, பாடல் எழுதுகிறாரு. எல்லாத்துக்கும் மேலே அவர் படம் எடுத்தார். தெரியுமா உங்களுக்கு? சினிமா மேலே அவருக்கு கோபம் இருந்ததுங்க. ஆனால் பாரதியாருடைய வாழ்க்கையை படமாக்கினார், முடியலை. மிகப்பெரிய நடிகர் நடித்தார், அதில் படம் வெளிவல்ல. அதை சுரதா ஒருத்தர் தாங்க பதிவு பண்ணுறார். எப்படி தெரியுமா? எல்லாம் பண்ணிவிட்டு அவர் கடைசியில் அவருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சதென்றால், சரித்திரத்தை முடித்து கொண்டார் அப்படின்னு முடித்தார். கடைசியில் பாரதிதாசனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்பட காரணம் என்னென்னா, அவர் திரைப்படம் எடுத்தது தான். அன்றைக்கு யாரும் அதை தடுக்கலை. அவர் இது வரைக்கும் பாவம் சென்னைக்கே வந்து உட்கார்ந்து எல்லாம் செஞ்சு பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ தமிழில் என்னென்ன முயற்சி உண்டோ அத்தனையும் பண்ணார். தமிழ் உணர்வு அவருக்கு அத்தனை இருந்தது. பாரதியாரிடம் பெற்றாருங்கிறது உண்மை. அவரிடம் இருந்த உணர்வு பேரை கூட அதனால தானே மாற்றி வச்சுக்கிட்டாரு. அப்படி மாற்றி வச்சு எழுதி வர்றவங்கள்ட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப நல்ல தமிழ் வந்தால் தான் அவருக்கு அந்த ஒரு சந்தோஷம் ஏற்படும்.
அந்த மீசையை பார்த்தாலும் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அவருடைய மகனார், அவங்க பேரன், அவங்க எல்லாருமே அவங்க மாதிரியே தோற்றத்தில் இருக்காங்க. நமக்கு அதை பார்க்குறப்பே பாரதிதாசனை பார்க்குற ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இத்தனை விஷயங்கள் இருக்குது. அவர் எழுதாத தொடாத துறை இல்லை தமிழ். வெண்பா எழுதியிருக்கார், மணிமேகலை வெண்பான்னு நினைக்கிறேன், அதை இதை பற்றி எழுதுகிறார். அதே போல் ஆசிரியப்பா எழுதுகிறார், இசைப்பாடல் எழுதுகிறார், இயல், இசை, நாடகம், முத்தமிழும் அவருக்கு எல்லாம் கைவசம் வருது. தமிழ் உணர்வு அவரிடம் மேலோங்கி இருக்கிறது. சரி, இது நம்ம பார்த்துக்கிட்டோம், இல்லைன்னு மறுக்கல் நான், இது நம்ம மேலோங்கி இருக்கு. அடுத்தது சமுதாயத்துக்கு வர்ற போது என்ன அப்படின்னா, சமுதாயத்துக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். அதுக்கு தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தொழிலாளர்களுக்கு என்ன செய்யணும், முதல்ல பெண்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு என்ன பாடுபடணும். அவர் சொன்னார்ல, கல்வி இல்லாத பெண் களர் நிலம் அங்கு புல் விளையலாம், புதல்வர்கள் விளையக்கூடாது. இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாரதியார் அங்கே கல்கத்தாவுக்கு போயிருந்தப்ப நிவேதிதா தேவி கேட்குறாங்க, உன் மனைவி எங்கே? எங்கள் நாட்டு வழக்கத்தில் திருமணத்துக்கு பிறகு பெண்களை வெளியில் அழைத்து வருவதில்லை, பாரதியார் சொல்கிறார். அந்த அம்மா படாரு கேட்குறாங்க, உன் மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்காத நீ நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு எப்படி பாடுபடலாம்? யார் கேட்டா? நிவேதிதா. நிவேதிதா யார் தெரியுமா? விவேகானந்தருடைய சிஷ்யை. இந்த உணர்வு தாங்க இவருக்கு டக்குன்னு வருது. பெண்ணுக்கு நீ சுதந்திரம் கொடுக்காம மற்றது கல்வி கொடுக்காம இருந்தால் நீ எப்படி முன்னுக்கு வருவ? படிக்காத தாயாக இருந்தாலும் தாலாட்டில் பிள்ளையை பாராட்டுறப்பா அப்படி ஒரு ஆச்சரியம் இருக்கும். நான் ஒரு தடவை விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் ஒரு பெண் குழந்தைக்கு பரிசு கொடுத்தேன். சிங்கார வேலனை தேவா பாட்டு பாடினதுக்கு 5 லட்ச ரூபா. நல்லா பாடுறிய பாப்பா, யார் உனக்கு இசையாசிரியன்னு கேட்டேன். அது கூட சட்டுன்னு சொல்லுதுங்க, எங்கள் அம்மா. உங்கள் அம்மா பாடலாசிரியா? இல்லை. இசையாசிரியரா? இல்லை. எங்கள் அம்மா சமைக்கிறப்ப பாடுவாங்க, கோலம் போடுறப்ப பாடுவாங்க, பூஜை பண்ணுறப்ப பாடுவாங்க, எனக்காக பாடுவாங்க. இப்படி பாடுறதை கேட்டு 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 நான் பாடினேன், இன்றைக்கி பரிசு வாங்கியிருக்கேன். அது காரணம் அப்படி கை நீட்டுதுங்க. ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகளை சான்றோனேட பார்த்த தாய், கேட்ட தாயெல்லாம் கிடையாது, பார்த்த தாய். இந்த நிலை இன்றைக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது காரணம் என்ன என்றால், அந்த பெண் கல்விங்கிற ஒரு விஷயம் அவள் படிக்கணும். அவன் சொன்னால் பாருங்க, அப்போ என்னென்ன கொடுமை இருந்தது. எப்படி ராஜாராம் மோகன் ராயனுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்க்கணும். அதாவது கணவன் இறந்து போனால் அவன் 4ஆம் தரமும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். அவனுக்கு வயசு 80 இருக்கும். இப்படி தாலி கட்டுறப்ப குப்புறவனும் செத்து போயிருப்பான். அந்த பிள்ளையை சேர்த்து எரிச்சு விட்டுருவாங்க. யார? அந்த சின்ன பிள்ளை இருந்துச்சுல்ல, அவன் செத்ததுக்கு இவனை போட்டு இருப்பேன். நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன். நல்லா படிக்கிற பிள்ளைல எங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து புத்தகம் வாங்கி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு அதோடு விட்டால் பரவாயில்லைங்க. என்னையை போட்டு வெளுவெளுன்னு எழுப்பாங்க. பாரு அவனை பாரு, நீ ஏன் உயிரோட்டிருக்க? நான் அவர்கிட்ட ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் ஜாவேன். நான் நீ ஒவ்வொரு ஆளாக கூட்டுற நான் செத்துக்கிட்டே இருப்பேன். அங்கே அந்த இதை பார்த்துட்டே இருந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணுறது தெரியுமா? சட்டம் இயற்றணும்னு நினைக்கிறாருங்க. முக்கியமான ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? அவரை தாய் போல வளர்த்த அண்ணன் இறந்தப்ப அந்த அம்மா உடன்கட்டை ஏற போகிறாங்க. அப்பா நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா நடிங்க போவீங்க. அப்படி படிச்சுட்டு சொல்கிறாங்க அந்த அம்மா, ராஜாராம் மோகன் ராய், மோகன், நீ போராடினாலும் என்னை இவர்கள் விட்டு விடுவார்களா? விட்டு விட்டாலும் இந்த சமுதாயம் என்னை விட்டு விடுவான். இந்த வார்த்தையை கேட்டு அந்த அம்மா போய் இதில் ஏறுறாங்க, நெருப்பில் போய் படுக்கிறாங்க. இதை மாற்றுறதுனா சாதாரணமாக? இதை சட்டம் இயற்றுவதற்கு அவர் பட்ட பாடு. அவர் எப்படிப்பட்ட சிந்தனைவாதி தெரியுமா? அவரும் அவர் நண்பரும் போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் கரடி முடி விற்றுக்கிட்டு இருக்கான். கரடி முடி எல்லோரும் சுற்றி சுற்றி வாங்குறாங்க. இவர் நண்பர் அவர்கிட்ட ₹1 இருந்தால் கொடு அப்படின்னாரு. எதுக்குன்னாரு? அந்த கரடி முடி வாங்கி இப்படி மோதிரத்தில் போட்டேன்னா கோடீஸ்வரன் ஆவே. அப்படியா? ஒரு முடி வாங்கி போட்டேன்னா நீ கோடீஸ்வரன் ஆவியா? ராஜாராம் மோகன் ராய் கேட்குறாரு. ஆமாம், கரடியவே அவன் தானே வச்சுருக்கான். புரியலையா? கரடியவே அவன் தான், அவன் பிச்சை எடுக்கத்தானே செய்கிறான். பேசாம்பா, வேலையை பாரு. இந்த ஒரு நாளில் பணக்காரனாகணுங்கிற ஒரு எண்ணம் சிலருக்கு வருது பாருங்க. அதுவே எவ்வளோ தப்பான ஒன்றுங்க.
ஒரு நாளில் பணக்காரனாகி மறுநாள் பிச்சைக்காரனாயிருதா? ரெண்டுமே தப்பு தானே. உழைக்காமல் வரக்கூடிய எந்த விஷயமும் நிற்காதுங்க. களவினாலாகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். திருவள்ளுவர் அதிகமாக நெகட்டிவ் சொல் பயன்படுத்து இந்த திருக்குறளில். ஏன் தெரியுமா? டேய் தப்பாக சம்பாதிக்காத, சம்பாதிச்சேன்னா நீ பிரம்மாண்டமாக போகிற மாதிரி தெரியும், நீ விழுகிறதுக்காக அந்த மலைப்பிச்சில் ஏறுறேன்னு அர்த்தம். எப்படியான இருக்கு இந்த திருக்குறளெல்லாம். என்னென்னா சிலபஸில் வச்சு சாய்ஸில் விட்டுவிட்டோம், அதான் பிரச்சனை, ஓடிப்போச்சு. இவர் பெண் கல்விக்கு சொன்னார். பெண் கல்வி ரொம்ப முக்கியமானதுங்கிறத சொன்னதோடு மட்டும் இல்லை, ரொம்ப தம்பி அழகாக எடுத்தார் ஒரு வார்த்தை, காதல் குற்றவாளிகள்னு ஒன்று. அது எப்படி பாருங்க, அந்த கைம்பெண்கள் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளும் கோரிக்கையற்று கிடக்குதுன்னு இங்கு வேறிற்படுத்த பலா அப்படி பார் இல்லையா? அந்த கோரிக்கையற்று கிடக்கிற வேறிற்படுத்த பலா யார்? அந்த கைம்பெண். அதுதானே இங்கே ஒரு ஒரு கவிதை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிறாராம் ஒருத்தர், விதவை, இந்த சொல்லுக்கு கூட பொட்டு இல்லையே, விதவைன்னு எழுதி பாருங்க. அது புள்ளி எழுத்து இல்லை. நம்ம முத்தமிழறிஞர் பார்த்தார், தம்பி விதவை என்பது வட சொல், தமிழில் கைம்பெண் எழுதிப்பார், 2 பொட்டு கிடைக்கும் அப்படின்னாரு. அது பாருங்க, அப்படி ஒரு அப்டேட்டாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்ன விஷயம் பழைய விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் உடனே சொல்கிறதுக்கான ஒரு மாற்றம் இருக்கணும். இந்த 2 பேரும் காதலிக்கிற காட்சி இவங்க சொன்னாங்கல்ல ஆங்கில படம், இதை நீங்கள் அப்படியே இந்த காதல் குற்றவாளிகள் வாங்க. காதல் காட்சியை ஒரு குறும்படமாக எழுதியிருப்பாருங்க, எடுத்துருப்பாருன்னு. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், புரியுதா? தமிழ் கவிதை எப்படி எழுதுறாரு பாருங்க, தமிழில் தான் எழுதுறாரு. எழுதக்கூடிய கண்டென்ட், உள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்ன? சமுதாயம், பெண்ணுக்கு, அதுவும் கைம்பெண்ணுக்கு மாற்று வாழ்க்கை வேண்டும். தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும், அவ பேர் சொர்ணம் வந்துருச்சு, தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும், வீட்டுக்கதைகளை பேசிடுவாள், பின்பு வீடு செல்வாள், இது வாடிக்கையாம். இது ஆரம்பிக்கிறப்ப இப்படி ஆரம்பிக்குது. சேட்டுக்கடைதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாயொரு நாள். அம்மா வெளியே போகிறா. இதுதானே காதலுக்கான ஒரு சூழல். எல்லோரும் ஒன்றா உட்காந்தா காதலிப்பாங்க. அப்பா அங்கிட்ட உட்காந்து, பெரியப்பா இங்கிட்ட உட்காந்து, சித்தப்பா இங்கிட்ட உட்காந்து இல்லை, யாரும் இருக்கக்கூடாது. சேட்டுக்கடைதனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாயொரு நாள், பாட்டு குயில் மொழி பாவை வந்தாள். பாட்டு குயில் மொழி பாவை பாருங்கள், சொல்லு ஒவ்வொன்றும் ஆடிக்கிட்ட போகிறத. பாட்டு குயில் மொழி பாவை வந்தால் அங்கு பாடம் படித்திருந்தான் இளையோன். பாவம் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கான், அந்நேரம் உள்ளே வந்துட்டா. கூடத்திலே மனப்பாடத்திலே வெளி கூடி கிடக்கின்ற ஆணழகை, கூடத்திலே மனப்பாடத்திலே வெளி கூடி கிடக்கின்ற ஆணழகை, ஓடைக்குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ணத்தலைப்படும் நேரத்திலே. எப்படி இருக்கு பாருங்க கேட்குறப்ப. ஓடை குளிர் மலர் பார்வை, பார்வை புரியுது, அது எப்படி குளிர் பார்வை, ஓடை குளிர் மலர் பார்வை, அடிக்கிட்டே போன. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. ஆண்டாள் பாட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடி போடக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ்லாம் என்ன தெரியுமா? மழை பெய்யணும், எல்லா இடத்துலையும் பெய்யணும், வேணுங்கிற அளவுக்கு பெய்யணும், தீங்கு இல்லாமல் பெய்யணும், ஒரேடியாக பெஞ்சு அமைங்கிட்டு போயிடக்கூடாது. அப்போ ஓடைக்குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ணத்தளப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வெளி தண்ணீர் பட்டு தெரித்தது மானின் விழி அப்படின்னு நிமிர்ந்தானா. அவளும் பார்த்தாலாம். இந்த படத்தில் அம்பு விடுவாங்களே அப்படி மோதிச்சான். அப்படி விழுந்த 2 பேருடைய பார்வை மோதின உடனே ஆடை திருத்தி நின்றால் அவள்தான், திருத்தமுற்ற ஆடைதனை திருத்துகின்றாள் அப்படின்னு பாருங்க பாரதிதாசனை. சில நேரங்களில் ஆடையை திருத்தினோடனே கவனம் அங்கே போகும். ஆடை திருத்தி நின்றால் அவள்தான், அவன் 1000 ஏடு திருப்புகின்றான். அப்புறம் படிப்பானா? யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை வந்த பிறகு ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அவங்க 2 பேரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த காதல் காட்சியை சொல்லிவிட்டு அவர்கள் அப்படி கலந்திருந்த நேரத்தில் தான் அந்த 2 அம்மாவும் வர்றாங்க. நீயோ கணவனை இழந்தவள், வேலைக்காரி, அவன் எங்கள் வீட்டு பிள்ளை, நீங்கள் எப்படி காதலிக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் கோவப்பட்டு சண்டை போட்டு அந்த பெண்ணை போட்டு அடிப்பாங்க. அதான் சொன்னாங்க, எப்படி புற்றர ஒத்தது தாயின் மனம், அங்கு புன்னகை செய்தது மூடத்தனம்,
சற்றிது கேளுங்கள் மானிடரே பரிதாப சரித்திரம் நாட்டினரே, ஒற்றை பெரும் புகழ் தாயகமே, இந்த ஊமைகள் செய்வதில் தீமை உண்டோ? இந்த பேச முடியாத ஊமை என்ன அர்த்தம்? இவங்களுக்கு எடுத்து பேச ஆள் இல்லை, இதுக்கு வேறு வழி இல்லையே, சொல்லுங்க பார்க்கலாம் என்றால் மூட நம்பிக்கையை போக்க வேண்டும், பெண்கல்வி தர வேண்டும், கைம்பெண்களுக்கு வாழ்க்கை தர வேண்டும், குழந்தைகள் கற்க வேண்டும், குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும். குடும்ப விளக்கு எழுதுனா அவரே தான் இருண்ட வீடுன்னு எழுதுகிறாரு. ஒரு இருண்ட வீடு எப்படி இருக்குது? அதே போல் ஒவ்வொரு செய்தியை சொல்கிற போதும் அதுக்கு நேர்மாறான ஒன்றை சொல்லி இதை காட்டுறார். அப்போ ஒரு சமுதாயத்தில் இத்தனை உயர்வுகள் வர வேண்டும். தமிழ் வேண்டும், இல்லைன்னு சொல்லலை, எல்லாத்தையும் தமிழில் தானே பாடுறாரு. அது மட்டும் இல்லைங்க. இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சொந்தத்துக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா? முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சொன்னார், என் நாற்காலியில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டையினுடைய கால் அப்படின்னார். கவிதை, அவருடைய கவிதை. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்கிற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காது. திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இந்த சமுதாய உணர்வு தாங்க வரணும். அது மக்களை போய் சேர்ற மாதிரி எழுதணும், அதுதான் முக்கியம். இது இது இயல்பு நிலை. இது நான் முடிச்சிடுறேன். பாட்டு எழுதுகிற போது அது எல்லாருக்கும் சென்று சேரணும், அது எல்லோருக்கும் அது பயன்படணும். விஞ்ஞானிகளில் ஐன்ஸ்டீனையும் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்கிறப்ப, தாமஸ் ஆல்வா எடிசன் மக்களின் விஞ்ஞானி, ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி. ஏன் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பு தான் எல்லார் வீட்லேயும் எரியுது. ஐன்ஸ்டீனுடைய தத்துவம் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கே புரியாது, அதுதான் பிரச்சனை. அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரி தான் இன்றைக்கி விண்ணுலகத்துக்கு நாம் போகிறதுக்கான எல்லாம் தான். அவருடைய வேலை வேறு. பாரதிதாசனுடைய அந்த பார்வை எப்படி என்றால், தமிழ் என்ற ஆயுதத்தை வைத்து கொண்டால் ஆயுதத்தை வாங்கி வச்சிருக்கிறது பெருசு இல்லைங்க. வளைதடின்னு ஒரு ஆயுதம் உண்டு சிவகங்கை பக்கம், சின்ன மருந்து பயன்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க, வளரி அதுக்கு பேர். அப்படி விட்டால் அப்படி ஒரு சுற்றிட்டு வரும். இது நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேங்க, அங்கே இருக்குது, அந்த பழங்குடியினர் வச்சுருக்காங்க. இப்படி விட்டால் அப்படி போய் ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வருது. அது என்ன செய்யுமா, சில சமயத்தை தலையை துண்டிக்கிற அளவுக்கு வருமா. ஆயுதம் தமிழ் தான், ஆனால் அதை சமுதாயத்துக்காக பயன்படுத்தினால்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைத்து பாடியவர் பாரதிதாசன். எனவே அவருடைய பாடல்களில் மிகுந்து நிற்பது தமிழ் உணர்வை காட்டிலும் சமுதாய உணர்வே, மக்கள் உணர்வே என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பெருமக்களை வணங்கி வாழ்த்தி இருந்து கேட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.